காற்று வீசும் உன் வாசம் காய்ச்சல் வந்ததேனும். எல்லாரும் யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடும்போது நீங்கள் மட்டும் படக்கலம் படத்தில் யூஸ் லவுட் சவுண்ட் பாக்ஸஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கார்டு போட்டிங்க. என்ன எல்லாரும் காதில் வச்சு கேட்டுருக்கீங்க, நல்ல சவுண்டாக போடுங்க, எல்லாரும் ஜாலியாக இருப்போம். இது ஒரு லவ் சாங், ஒரு பிரேக்கப் சாங், அது சார் ஓகே 5 சாங். சரி ஓகே, கதை என்னன்னு சொல்லுங்கள். இன்டர்வெல்லுக்கு தான் ஆயிருக்கு சார். நீங்கள் இந்த 5 சாங் முடிச்சிடுங்க. டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எல்லாரும் ஃபஸ்ட்டு பேப்பரில் வாசிக்கும் போது வைரல் ஹிட்னு போட்டிருக்காங்க. பிஸ்தா த வைரல் ஹிட். நான் ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்குறேன், என்னடா வைரல்னா என்ன? வைரல்னா அது யாரும் இந்த பாட்டுக்கான லிரிக்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னு தேடாதீங்க. ஏன்னா இந்த பாட்டில் லிரிக்ஸ்க்கு எந்த அர்த்தமுமே கிடையாது. ஞாடி நரம்பு வலிஞ்சு மூறுக்குன்னு பேசிகளாக உருண்டு கையாறான்னு மலரே பட்டாம்பூச்சி பாட்டு. பட்டாம்பூச்சி பாட்டு லிரிக் மறந்துச்சுங்க. ஐயோ என்னங்க. தி மாதேவன் ஷோ. ஹலோ ராஜேஷ். ஹாய். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர். வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. தேங்க்யூ. இப்போது படக்களமில் எல்லாரும் யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடும்போது நீங்கள் மட்டும் படக்களம் படத்தில் யூஸ் லவுட் சவுண்ட் பாக்ஸஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கார்டு போட்டிங்க. இதே மாதிரி ஒரு கார்டு பார்த்து தான் எல்லாருமே ஷாக் ஆகணும். நேரம் இல்லை. யாரும் இந்த பாட்டுக்கான லிரிக்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னு தேடாதீங்க. ஏன்னா இந்த பாட்டில் லிரிக்ஸ்க்கு எந்த அர்த்தமுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாட்டை யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணதே கிடையாது. ப்ராக்டிக்கலி பார்த்தா அந்த டைமில் நம்ம பைலிங்குவல் மூவி பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ரோமோ சாங் பண்ணணும், எல்லாம் புது டீமு. ஸோ 2 லாங்குவேஜுக்கு 2 சாங் பண்ண முடியாது. பட் நாங்கள் 2 லிரிக்ஸ் எழுதிட்டோம். 2 லிரிக்ஸு தமிழுக்கு லிரிக்ஸு, மலையாளத்துக்கு லிரிக்ஸ் எழுதி அதை ரெக்கார்டும் பண்ணிட்டோம். தனித்தனியாக கேட்டு என்ன பண்ண போகிறோம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி சபரி தான் வந்துட்டு சும்மா ரூமில் வந்தபோது ஒரு ஐடியா சொன்னார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அல்ஃபோன்ஸ் கேட்டான். இவங்கெல்லாம் சேர்ந்து காலேஜில் படித்தாங்க, அல்ஃபோன்ஸும் சபரி எல்லாம். ஸோ அவங்கக்கிட்ட அவர் சும்மா பேசும்போது, நீ காலேஜில் பாடிட்டு இருப்பியே, அந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் சும்மா ஜாலியாக இருக்கிற சாங் எல்லாம் சொல்லு. அப்போ அந்த சினிமாவில் இருக்கிற ஆல்ரெடி கின்னாரம்னு ஒரு மூவியில் ஜெகதீஷ் சார், அவர் ஒரு போலி மியூசிக் டைரக்டராக நடிச்சிருப்பார். அவர் ஒரு போங்கு மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் இது ஜஸ்ட்டு வாயில் போடுற இதுதான், சிரிக்கிற முக்காமுலம் போட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஜாலியாக ஒன்று பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த லிரிக்ஸ் நாங்கள் எடுத்தோம். பார்த்தப்போ தமிழ் மாதிரியும் இல்லை, மலையாளம் மாதிரியும் இல்லை. ஃபஸ்ட்டு படம் இல்லை, ரொம்ப பயம்லாம் இருக்காது, நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதில் அப்படியே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு பார்த்தப்போ தான் தோணுச்சு, சரி இது லிரிக்ஸ் தேடுவாங்க, இது கண்டிப்பாக எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற இடத்துல ஆடியோ இன்ஜினியர்ஸ் கேட்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்க, இது என்ன மீனிங், சரி எங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக நீங்களும் தேடாதீங்க, அது ஒரு வைபாக இருக்குது, அப்படியே விட்டுடுங்க. தட் இஸ் தி ஃபஸ்ட் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் உண்மையாக அப்படி தான் சொல்லணும். பிஸ்தா ரன் ஆந்தம் உருவானது இப்படி தான். ஆமாம், இதுதான் இதோட ஐடியா. ரன் ஆந்தம்னு சொல்கிறதுக்கு விஷுவலி அங்கே ஓடிட்டு இருந்தாங்க. அண்டு நானும் அந்த சாங் பண்ணும்போது உட்காந்தெல்லாம் பண்ணல. சில சாங்ஸ் மட்டும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும்போது சேரில் மாற்றி வச்சுட்டு நின்றுட்டே மியூசிக் பண்ணுவோம்ல. ஸோ நாங்களும் ஓடிட்டே தான் இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. நத்திங், நோ ப்ரெஷர், நோ டென்ஷன். பிஸ்தா ரன் ஆந்தம். பிஸ்தா ரன் ஆந்தம் அப்போயும் முடிவு பண்ணிட்டோம், பேரும் போட்டோம். நீங்கள் கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அந்த மூவ்மெண்ட்டு தான். எனக்கு இதுதான் முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன். ஐ திங்க் இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் உங்களை ஃபோனை போட்டு நச்சரிச்சு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிஸ்தா ரன் ஆந்தம் ட்ராப் ஆகுது, இப்போ தான் ஹுக் ஸ்டெப்புன்ற வார்த்தைலாம் தெரியுது, டேர்ம்லாம் தெரியுது. அப்போவே அது ஹுக் ஸ்டெப் தான். எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லேயும் அது இருக்கும், எல்லோரும் ஜாலியாக ஆடலாம் அந்த பாட்டுக்கு, எல்லா ஊர்லேயும் இருக்கும். கரெக்டாக? நீங்களும் அல்ஃபோன்ஸும் டிட் யூ ஈவன் ரியலைஸ் வாட் யூ டிட் டு தமிழ் அண்ட் மலையாளம் ஃபில்ம் மியூசிக் பை ட்ராப்பிங் நேரம் அண்ட் பிரேமம்? இல்லை, அது அந்த ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஐடியா இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி வந்திருக்காது. நாங்கள் வி ஜஸ்ட் பிளேட் அரவுண்ட். ஐ திங்க் பயம் இல்லாமல் வி ஜஸ்ட் பிளேட். இட்ஸ் லைக் பிளேயிங் வித் சம் லைக் அ கேம். ஓகே, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கா, இதெல்லாம் வச்சு என்ன செய்யலாம், அந்த மாதிரி செஞ்சது தான். ஸோ அது எங்கே வரைக்கும் போவோம், இப்படி தான் இருக்கணும், வி couldn't decide, அது வி couldn't design it also. அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இல்லை, கிடைச்சதை வச்சு எதாவது செஞ்சிடணும்டா, அந்த ஒரு இதில் தான் இருந்தது. மோர் தென் தட் அல்ஃபோன்ஸ் ஹேட் அ பெட்டர் ட்ரைவ் ஃபார் டு மேக் மூவி. இது இப்படி ஆடியன்ஸ் இப்படி எடுத்துக்கணும்ல, தட் ட்ரைவ் ஹீ ஹேட். ஸோ தட் வாஸ் கண்டேஜியஸ்.
ஸோ நம்மளும் கொஞ்சம் புஷ் பண்ணணுமோ அப்படி தான் இருந்துச்சு. பயம் இல்லை, பட் அப்படி இருந்தாலும் இட் வாஸ் வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங். யார் ஐடியா வந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம். அந்த மாதிரி அந்த டைம் அப்படி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ சிங்கரோட ஒரு ஆப்ஷன் பேசும்போது நான் ஒன்று வச்சுருப்பேன், அல்ஃபோன்ஸ் ஒன்று வச்சுருப்பேன். திடீர்னு வேறு யாராவது ரேண்டமாக ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் இவரை வச்சப்போ நல்லா இருக்குமே. தட் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி. ஆமாம், அந்த டைமில் நமக்கு மார்க்கெட் வேல்யூ ப்ராப்ளம்லாம் இல்லை, ஃபேஸ் வேல்யூ பிரச்சனை இல்லை, நமக்கு சாங் நல்லா இருந்தால் ஓடும். அது நிறைய டிவி அன்றைக்கி நிறையா டிவி ரேடியோஸ் அவ்வளோ அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த டைம் பீரியடில் தான் யூடியூபே கொஞ்சம் பூம் ஆகுது. அப்போ தான் இந்த வைரல் பேரெல்லாம் வருது. எல்லாம் ஃபஸ்ட்டு பேப்பரில் வாசிக்கும் போது வைரல் ஹிட்னு போட்டிருக்காங்க, பிஸ்தா த வைரல் ஹிட். நான் ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்குறேன், என்னடா வைரல்னால் என்ன? வைரல்னால் அது வெடிச்சிடுச்சு மச்சான், வெடிச்சிடுச்சு என்னடா. ஸோ அதுதான். அஃப்கோர்ஸ் ப்ரீ டிசைன்டு கிடையாது, ப்ரீ டிசைடட் கிடையாது இந்த ரீச் இம்பேக்ட்லாம். ஆனால் அந்த இம்பேக்ட் ஃபீல் பண்ண முடிஞ்சது அவங்களால? முடிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் அது வெளியில் அதை என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது தான் அது ஓகே இட் ஹஸ் ஒர்க்டு தெரியுது. எஸ்பெஷலி ஐ ஆல்சோ வாண்டட் பீப்புள் டு ஜஸ்ட் கம் அவுட். மியூசிக் ஹேஸ் அ பவர் டு யுனைட் பீப்புள். அதனால தான் இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாற்றி இப்போ லவுட் பாக்ஸஸ் போடணும்னு நான் தான் சொன்னேன். போடு என்ன எல்லோரும் காதில் வச்சு கேட்டுருக்கீங்க, நல்ல சவுண்டாக போடுங்க, எல்லோரும் ஜாலியாக இருப்போம். வாட்ஸ் த பாயிண்ட் இன் ஜஸ்ட் மெயின் திங் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஸோ ஹெட்ஃபோனில் ரொம்ப டிபெண்டடாக இருக்கும் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் கம்மிங் கனெக்டடாக இருக்கும், ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும், அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய்ட்டுருக்காங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வியர் தேர் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதை இன்ஃபேக்ட் ஒரு சாங் கொஞ்சம் லவுட் மியூசிக் ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்பீக்கரில் வச்சாதான் இட்ஸ் அ வைப். நோ நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்குறோன்னு ஒரு கனெக்டிங் பீப்புள். ஸோ ஐ திங்க் அதனால தான் சரி ஓகே என்ன யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் போடு, யூஸ் லவுட் சவுண்ட் பாக்ஸஸ். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க. ஐ எம் ஸோ தேங்க்யூ டு யூ, ஸோ வெரி தேங்க்ஃபுல். எனக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுங்க இது அந்த கேங்கு தான். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. லைக் இவ்வளோ வருஷத்தில் எல்லோரும் உங்களை சொல்லியிருப்பாங்க எல்லாம் வேறு, பட் ஸ்டில் நேரம் ஆல்பமும் பிரேமம் ஆல்பமும் சவுத் இண்டியன் சினிமாவில் பாடல்களை அப்ரோச் பண்ணுற விதத்தையே மாற்றிடுச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் நிறைய கம்போசர்ஸ்க்கு நிறைய டிரெக்டர்ஸ்க்கு உங்கள் ஒர்க்ஸ் தான் ரெஃபரன்ஸாக போகுது. இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்லுவாங்க மலரே மாதிரி ஒரு பாட்டு எனக்கே வருது, உங்களுக்கே வருது மலரே மாதிரி ஒரு பாட்டு. தெரியல பாருங்க, சின்ன பசங்களாக இருந்து ஜாலியாக ஒன்று பண்ணி எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. வெரி ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் அல்ஃபோன்ஸ் எப்போ? காலேஜில். நான் காலேஜில் ஆக்சுவலி நான் ஆடியோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு போனேன். பட் என்னோடய காலேஜ் ஒஃபிஷியல்ஸ் என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. என்ன டிப்ளமா இன் ஆடியோ இன்ஜினியரிங் டிகிரியே உங்களுக்கு தர்றோம் சொல்லிட்டு, டிகிரியா பரவாயில்லையா, சரி ஓகே வீட்டில் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு டிகிரி எடுத்தேன். பட் ஆனால் டிகிரியில் ஆடியோ வித் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் மல்டிமீடியா இது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு மற்ற 2 விஷயம் எனக்கு தேவையில்லை. ஸோ அது ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணதான் அல்ஃபோன்ஸ் அங்கே தான் இருந்தார். நான் ஒரு 2 days தான் அந்த கிளாஸுக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் எப்படியோ அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லிவிட்டு நான் ஆடியோ அடுத்த பேட்சுக்கே வரேன்னு சொல்லிவிட்டு ஐ டிஸ்கண்டினியூட். ஆஃப்டர் கம்மிங் பேக் ஒரு 1 month அப்புறம் வி மெட் அட் த டீ ஷாப் ஜஸ்ட் பிலோ த காலேஜ். ஸோ அப்போ தான் என்னடா திரும்பி வந்துட்டேன் அந்த மாதிரி பேசிட்டு ஸோ ஃப்ரம் தேர் வி ஸ்டார்டட். இன்ஃபேக்ட் அவர் மியூசிக் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. அது அவராக தான் கற்றுக்கிட்டாரு. அதை என்ன சொல்லலாம், அது ஒரு விக்கிபீடியா பார்த்து மியூசிக் கற்றுக்க முடியுமா உங்களுக்கு? ஹீ இஸ் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். He knows the theories behind all the ragas and all. Wow. But அந்த டிரைவ் இருந்தால் he'll make it happen. Yeah. பயங்கரம்ல. Yeah. Crazy. He's a very crazy and very new breed. Yeah. Yes. Unique. Very unique. Unicorn தான் அங்கே இருக்கட்டும். குட், வெரி குட். இப்போ ரன் ஆந்தம் நீங்கள் சொன்ன மாதிரி இட் யுனைடட் பீப்புள், பயங்கர லவுடான ஒரு பாட்டு, ஜாலியான ஒரு பாட்டு, ஜிபரிஷில் இருக்குது. அந்த மாதிரி தான் படக்கிழமில் இன்னொரு பாட்டு இருக்குது இப்போ. ஆமாம், விசிலு பிகிலு. எங்களுக்காக ஒரு வரி பாடுங்க. விசிலு பிகிலு கபடி கபடி விசிலு பிகிலு பாங், விசிலு பிகிலு கபடி கபடி விசிலு பிகிலு பாங், ரெட்டா ஒரு மைண்டு நவர் லிட்டா ஃபுல் பவர் ஜிகர், 2 காலும் வச்சு 2 கையும் வச்சு கவர் திடிச்சு தவறு கிடிஞ்சு கேப்பில் தப்பில் லாக்கில் நோக்கி இப்போ சாக்கில் போக்கில் லாக்கில் வீணப்போ திக்கில் பக்கில் விக்கில் முக்கில் நக்கல் அடிக்கல் சிக்கல் அடிக்கல். இந்த ஜேர்னியில் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போது படக்களம் வரைக்கும் நீங்கள் என்னவா மியூசிக்கை பார்க்குறது மாதிரி இருக்குது? மியூசிக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இன்னும் கொஞ்சம் கரப்ட் ஆகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்.
எந்த முதல்ல விதத்தில்? அதாவது இப்போ ஆடியன்ஸுக்கு இதுதான் வேணும், இதுதான் பண்ணணும், இன்னொன்று ஒரு பேச்சு சுற்று வட்டத்தில் இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதாவது ஒரு இடத்துல போயிட்டு இல்லைடா நம்ம இந்த மாதிரி செய்யணும்னா இதெல்லாம் யாருக்கும் பிடிக்காது மச்சான், அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்கில் நானும் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அந்த டைமில் இட்ஸ் அவர் ஹார்ட் இஸ் வெரி நியூ. நமக்கு எதுவும் ரொம்ப சந்தோஷமாக செய்யணும்னு இருக்கும். ஐ திங்க் நவ் ஐ எம் மோர் கால்குலேட்டிங், இப்படியெல்லாம் பண்ணால் தான் அங்கே போய் சேருமோ, அந்த மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் நானே தெரியாமல் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு டவுட்டு. சுற்றி இருக்கிற சரௌண்டிங்னால இன்ஃபேக்ட் நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்டர் ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் ஒரு மியூசிக் கொடுக்கும்போது எனக்கு அந்த கிளியர் ஆன்சர் இருக்கும், வை ஹேவ் டன் திஸ். பட் அவர் கேட்பார், ஏன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இந்த வையிலே நம்ம எதாவது பண்ணுறது தப்பாக இருக்கோ, நம்ம ஆடியன்ஸுக்கோ இல்லை இந்த படத்துக்கு தேவையானது கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறோமோ நல்ல ஒரு டவுட் வந்துடும். ஸோ ஐ திங்க் இது மோர் தென் மை திங், இட் ஷுட் பி த டைரக்டர் ஹூ கம்ஸ், லெட்ஸ் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ தான் இட் இஸ் ஒர்க்கிங். ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் ஆல் த டைரக்டர்ஸ் ஐ ஹாவ் ஒர்க்ட், எனக்கு தெரிஞ்சு சிலவங்க தே ஹாவ் அ ப்ரீ நோஷன் தட் ஒன்லி ஆடியன்ஸ் வில் ஒன்லி லவ் திஸ். ஸோ சம்வேர் ஐ எம் ஆல்சோ knowingly or unknowingly forced to, or in a sympathy way I have to do it just to make him happy, or someone who is listening to. சிலவங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெமிலியராக இல்லைன்னா தே கெட் அ பேனிக். ஸோ அந்த ஒரு பேனிக் இல்லாத ஒரு பட்சத்தில் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ கேன். இப்போ வரைக்கும் அது எங்கேயோ இருக்குன்னு தான் ஐ ஃபீல். அதாவது ஃபெமிலியராக ஏதாவது வரலன்னா, அன்லஸ் இட் இஸ் வெரி நியூ. வாட் ஐ ரியலைஸ் ரீசென்ட்லி இஸ், இப்போ ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் படத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக மியூசிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி அவங்க போர்ட்ரே பண்ண சவுண்ட்ஸ்கேப்பில் நம்ம கொடுத்தா தான் எடுத்துக்கிறாங்க சம்வேர். லைக் வி ஆர் ரிலேட்டபிள் இன் தட் வே. எவ்ரி ஆக்டர் ஆர் எவ்ரி ஆக்ட்ரஸ் ஆர் எவ்ரி ப்ரொட்டாகனிஸ்ட் இஸ் பீன் டெலிவர்ட் இன் அ சிமிலர் சவுண்ட்ஸ்கேப். அப்படி இருந்தால் தான் அது ஒரு பேகேஜ் இருக்குது. இவங்க வரும்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், இன்னொரு பேகேஜ் இருக்குது, இன்னொரு ஃபீலிங். இப்போ நான் த்ரில்லர்னால் இப்படி தான் த்ரில்லர், ஒரு ஆக்ஷன்னா இப்படி தான் ஆக்ஷன். இன்னும் அந்த இப்போ ரொமான்ஸ்னால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி ரொமான்ஸ் நல்லொரு கேள்வி வருது. ஸோ நானும் அதில் தெரியாமல் பயஸ்ட் ஆகிருந்தேன் எனக்கு தோணுது. சம்டைம்ஸ் ஐம் இன்க்ளைன்ட் டு மேக் ஐம் லைக் நாட் இன்க்ளைன்ட், ஐ ஜஸ்ட் நியூக்ளியரைஸ் மை செல்ஃப் ஜஸ்ட் டு மேக் மை டைரக்டர் ஹாப்பி. ஸோ தேட் ஓன்ட் ஒர்க். ஐ நோ ஆஃப்டர் அது அவருக்கு பிடிச்சிருக்கலாம், டீமுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் ஆஃப்டர் தேட் பாயிண்ட் இட் வில் நாட் கோன்னு உள்ளது ஐ ஹாவ் ரியலைஸ்ட். பிடிக்காது, அது அதுக்குள்ளே தான் இருக்கும். அன்லெஸ் வி ஆல் கம் அவுட் ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீயாக ஏதாவது வரும் பண்ணி தான் பார்ப்போமே, நல்ல ஆட்டிடியூட் இல்லாமல் இட்ஸ் நாட் கோயிங் டு. இன்ஜினியர்டு ஒர்க்ஸ் வில் லாஸ்ட் வெரி லெஸ். தட்ஸ் வாட் ஐ ரியலைஸ்ட். மியூசிக் இன்ஜினியரிங் தான் நடக்குது, என்டர்டெயின்மெண்ட் இன்ஜினியரிங் தான் நிறைய நடக்குது. தட் பிளேயிங் வித் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பிளேயிங் இஸ் நாட் தேர். வி ஆர் ஸ்டில் அந்த இன்னசென்ஸ் கம்மியாகுது. நான் இந்த இன்னசென்ஸ் திருப்பி ஐ எம் ட்ரைங் டு ரிவைவ். ஈச் டைம் ஐ எம் ரியலைசிங் இட். ஓகே, இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, we can't engineer entertainment, we can't engineer most of the things. It has to be played. When we have fun only people will have fun, so we should also have fun. So அது I think everything is connecting. Nice. இந்த மாதிரி ஒரு பயாஸ்டான என்விரான்மெண்ட்டில் நிறைய ப்ரெஷர்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ், அடிஷ்னல் ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஒரு கம்போசர் ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போது. எஸ்பெஷலி உடனே ட்ரெண்ட் ஆகணும், ஹூக் ஸ்டெப் வேணும், இந்த மாதிரியான ஜோன் இருக்குது. இதிலிருந்து ஹவு டு ப்ரொடெக்ட் ஆர் இன்னசென்ஸ்? வெரி குட் கொஸ்டின். நான் இன்னைக்கும் அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ப்ரொடெக்டிங் அவர் இன்னசென்ஸ் இஸ் தி ஒன்லி திங் தட் வி கேன் டூ, அண்ட் தட் வி ஹாவ் டு டூ ஒன்லி பிகாஸ் வி ஆர் சர்விங் சம்திங் ஜஸ்ட் லைக் ஃபுட் ஒன்லி. அதாவது நம்ம மனசால் செய்கிறோன்னு சொல்கிறதுக்கும், இப்படி பண்ணால் தான் அவர் நம்ம சிரிச்சுட்டே கொடுத்தா தான் அவர் ஹாப்பியாக இருப்பார்னு சொல்கிறதுக்கும், நம்ம மனசால் நம்ம குக்கிங் பண்ணும்போதே நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் அறியும் போதே ஹோல் ஹார்ட்டட்லி செஞ்சு அங்கே போகும்போதே அது டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ மேபி தட் இஸ் மோர் ஆஃப் ஃப்ரம் த கிரியேட்டர் சைட். ஐ திங்க் இட்ஸ் அவர் பாயிண்ட் ஆர் மை பாயிண்ட் டு பி ஸ்டேபிள் இன் தட். அதை நான் தான் போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். இது போதும்னு சொல்கிறதுக்கும், இது போதும் இதான் ஒர்க் ஆகும்னு சொல்கிறதுக்கும், சம்வேர் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் லைக் இப்படி நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக சொன்னால் நமக்கு அடுத்த ஒர்க் வருமா, இவங்க போனவங்க திருப்பி வருவாங்களா, நம்ம ப்ரொடியூசர் ஏதாவது தப்பாக சொல்கிறோமா, அந்த மாதிரி நமக்கு யோசிக்கலாம். ஸோ ஐ திங்க் அதனால தான் நானும் பயஸ்ட் ஆகிறேன்னு எனக்கு புரியுது. பட் இட்ஸ் நாட் கோயிங் டு, இட்ஸ்
whatever trendy, it's not going to be evergreen. It's made for that few months that we know. Unless there is a pure intention of doing a very evergreen thing, or எப்போ திருப்பி வந்து கேட்டாலும் if we are happy about it, அந்த ஒரு ஸ்டேட் வர்ற வரைக்கும் if we could do things, he repeatedly make mistakes and make it right. அந்த ப்ராசஸ்க்கு டைம் இல்லை இப்போ. அதாவது மிஸ்டேக் நடந்துடுச்சு, ஓகே இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க், ஓகே லெட்ஸ் ட்ரை ஒன் மோர். அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் தான் all these things are happening, all these shortcuts are coming, formula based things are happening. I myself I'm forced to, or அது நடக்குது, அது இயல்பாகவே நடக்குது. ஜஸ்ட் அது ப்ரெஷராக, அது ப்ரெஷர் ஆக்சுவலி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் எம்பத்தட்டிக்காகவும் யோசிச்சிரும். ஓகே ப்ரொடியூசர் இவ்வளோ காசு போட்டிருக்காரு, டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி ஆர் செகண்ட் மூவி ஆர் வாட் எவர், திஸ் மூவி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் ஸோ மெனி டேஸ். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே அது மியூசிக் கிட்ட தான் எப்படியாவது வந்துடும். மியூசிக் டிலே ஆகுதுன்னு உள்ளது இட்ஸ் எ வெரி காமன் திங். ஸோ ஐம் ஆன் அ ஜென் மோட் ஆன் தட் நவ். எனக்கு இப்போ யாராவது வந்துட்டு மியூசிக் தான் டிலே ஆகிருக்குன்னா அது வரும்போது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூ வாண்ட் சம்திங் வெரி ஸ்பெசிஃபிக். If you want that specific thing, you should have gone to this guy or that guy or this person. You have come to me and I'm trying to collaborate with you. That collaboration should be wholehearted. நம்ம ரெண்டு பேரும் புதுசாக 2 எலிமெண்ட்ஸ் சேர்ந்து பழைய ஒரு விஷயமே செய்கிறதுக்கு we could have opted that whole thing only. When something is happening, that we have to allow it to happen. That allowance இல்லை. We are still strict on doing the same thing. Okay, இந்த மைக்கு மாதிரியே தான் பண்ணணும், இதை இப்போ அதே மைக்கு தான் பண்ண போகிறோம். அரே we don't know what we are capable of unless we just try to push our boundaries. ஸோ அந்த இல்லாத வரைக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குது. பட் அது ப்ரெஷராக எடுக்கணுமா வேண்டாமானுள்ளதும் சாய்ஸ் தான். காதல் என்னுள்ளே பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு அது ஒரு லவ் பாட்டு. அல்ஃபோன்ஸ் கிட்டது என்ன இன்புட் வந்துச்சு? ரொம்ப நல்ல லவ் சாங். அவருக்கு அவ்வளோதான், அவரோட ப்ரீஃபே அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் கொஞ்சம் இன்னசென்ஸாக இருக்காங்க, அவர் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே ரொம்ப நாள் பிடிச்சிருக்கு. அவங்களோட அப்படி நேரம் வந்து ஐ லவ் யூ எல்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லைடா. ரொம்ப வருஷமாக அவங்க they have been growing up together. Now they are in a state of just taking it to the next level. ஸோ அது ஒரு ஜேர்னி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஞாபகத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் தான் இருந்துச்சு. நான் ஏன் அந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, காதல் என்னுள்ளே பாட்டு பர்ஃபெக்ட் வே டு ஸ்டார்ட் அ சாங் அப்படின்னு நம்ம சில பாட்டெல்லாம் எடுத்தோம்னா அதில் காதல் என்னுள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் வரும்ல, இது ஏன் பர்ஃபெக்ட் வேன்னு நான் நினைக்கிறேன்னா, மூடும் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது கரெக்டாக, சாமிங் அந்த ஜோன் இருக்குது. அதே நேரத்தில் இது ஹம்மபிளாகவும் இருக்குது, ஞாபகத்துலையும் இருக்குல்ல, இவ்வளோ வருஷம் கழிச்சும் ஞாபகத்துலையும் இருக்குல்ல. ஹவு டிட் யூ பிக் திஸ் ஸ்டார்ட்? இது ஒரு கொஞ்சம் இன்ஜினியரிங் இதில் இருக்குது. வை பிகாஸ் ஐ டெல் யூ தட் டைம் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ரிங்டோன்ஸ் காலம். ரிங்டோன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை நான் சொல்லணும்னு நினச்சேங்க. காலேஜில் எவ்வளோ பேர் ரிங்டோன் வச்சுருப்பாங்க இதை. அப்போது ஸோ நானே யோசிச்சு பார்த்துருக்கேன், எங்கே சாப்பிட போகும்போதெல்லாம் நமக்கு பிடிச்ச பாட்டோட பிகினிங் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பாட்டும் அப்படி ஸ்டார்டிங்கே அப்படி சல்லுன்னு இருக்கணும். ஸோ அவங்கவுங்க பிடிச்ச லிங்க்டோனை வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20-30 செகண்ட்ஸ்லேயே நம்ம பாட்டோட ஹோல் கண்டென்ட் மூட இதுதானு கொடுத்துடணும். ஸோ தட் தே வில் டேக் இட் அண்ட் தே வில் ஆக்சுவலி புட் இட் ஆஸ் தியர் ரிங்டோன்ஸ். அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மேபி அது ஒரு இன்டென்ட்டாகவும் இருந்திருக்கு. எனக்கு பிடிச்ச நானும் நிறைய ரிங்டோன்ஸ் மாற்றிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஐஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே இருக்குது. ஜஸ்ட் ஒரே மணி தான். ஐஃபோன் பாருங்கள், ஒரே ரிங்டோன் எல்லாரும் வச்சுருக்கோம். எப்படி நம்மளெல்லாம் டிஃபால்ட்டுக்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. தேர் நாட் அலோவிங் அஸ் டு பிரேக் அவுட். பட் அந்த டைமில் இட் வாஸ் மோர் ஃப்ரீ. ஆக்சுவலாக கேரக்டர்ஸ் இருக்குங்க ரிங்டோனில். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ரிங்டோன் வச்சுருப்பீங்க, நான் ஒரு மாதிரி ரிங்டோன் வச்சுருப்பேன். கரெக்ட். எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் பேக் எனக்கு கேஸ் கொடுக்குற ஒருத்தர், வீட்டுக்கு கேஸ் போடுற ஒருத்தர் வந்தார். ஒரு ஃபோன் அடிக்குது, நெருப்புடா அடிக்குது. உங்கள் வேலைக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் தி எனர்ஜி ஹீ இஸ் ஹோல்டிங். ஹீஸ் எவ்ரி டே ஹீ இஸ் கோயிங் இன் தட் எவ்ரி கால் ஹீ இஸ் ஹேவிங் தட் நெருப்புடா. ஓகே, ஜஸ்ட் சி, that's what calling him, that's what driving him. Caller tunes has a very big role. I always ringtones. Ringtones, yes, especially ringtones. Correct. நிறைய விஸ்வாசம் படம் வந்துச்சுல்ல, விஸ்வாசம் படம் வந்த பிறகு அந்த கண்ணான கண்ணே பாட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் ரிங்டோனை வச்சு நான் கேட்டேன். ட்ரெயினில் போகும்போது அப்பா பொண்ணுக்கு வச்சுருப்பாங்க, அம்மா பொண்ணு பையனுக்கு வச்சுருப்பாங்க.
அந்த மாதிரி இட்ஸ் பீன் ஸோ லாங். சி கரெக்ட். கஜினி டைம்ஸ் ஆமாம் நிறைய ரிங்டோன்ஸ் இருந்துச்சு. கரெக்ட். நேரம் நான் முன்பே நிறைய பாட்டு நிறைய நாள் வச்சுருந்தேன். கரெக்ட். ஃபஸ்ட்டு டங் 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 அந்த ஃபஸ்ட்டு சந்தூர். நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது இது ரிங்டோனாக வைக்கலாமான்னு நம்ம கேட்டிருக்கோம். இது நல்லா இருக்கும்ல, செலவுங்களுக்கு மட்டும் நம்ம தனியாக ரிங்டோன் வச்சுருப்போம். இன்னொன்று வேறு நடக்குமேங்க, ஹாஸ்டலில் படித்தேன் நான். ஒரே ரூமில் தான் இருப்போம். ஒருத்தன் வருவான், டே எனக்கு கால் பண்ணேன். எதுக்குடா கால் பண்ணுடா, கால் பண்ணா எப்படி புதுசாக ரிங்டோன் வச்சுருப்பான் அவன். கரெக்ட். சே பாருங்கள், ரிங்டோன் கல்ச்சரை வந்து டிஃபால்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரே இன்ஃபேக்ட் சேட். ஆமாம். கலர்ஸ் இல்லைல்ல, கலர்ஸ் இல்லை. ரொம்ப நானே இப்போ யோசிப்பேன், ரொம்ப ப்ரீமியமான பிராண்ட்ஸ் இப்போ க்ளோத்திங்கில் போகும்போது, இப்போ பேர் எடுத்து சொல்ல விரும்பலை, சில இலக்கம் போகும்போது அவங்க பேஸ்டல் கலர்லேயே தான் வச்சுருப்பாங்க. இட்ஸ் வெரி டல் ஆக்சுவலி பார்த்தா, வெரி டல். நான் இது என்னடா, நான் இதெல்லாம் போட்டு எங்கே போவேன்? ஜஸ்ட் ஒன் லைஃப், ஜஸ்ட் பாப் இட் அவுட், பாப் த கலர்ஸ் அவுட். பச்சை போட்டு சி ஆசம், நீங்கள் மேட்சிங்காக வர ஃபோன் வச்சுருக்கீங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஜஸ்ட் அவங்க தான் ஆக்சுவலி டிசைட் பண்ணுறாங்க, திஸ் இஸ் ஹவு த, அதாவது இவ்வளோ ஒரு பேர் குரூப்பாக வந்தாலும் யாரும் தனியாக நிற்கக்கூடாது. I don't know how they are designing. Something like that only is happening everywhere. There is some psychology behind it, definitely. I feel it. அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியும் ராஜேஷ். ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, ஆமாம், ஆர்கிடெக்சரில் அது இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லா படிக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி இருக்கும் வீடுலாம். வெரி ட்ரூ. கண்ணா பின்னா கலரில் இருக்கும், கண்ணா பின்னா ஷேப்பில் இருக்கும். கரெக்டா? வெரி ட்ரூ. ஆமாம் ஆமாம். இந்த பேக்கரியில் கேக் வச்சுருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு தெருவும். கரெக்ட். பிங்க் ஒரு வீடு, பச்சை ஒரு வீடு, ப்ளூ ஒரு வீடு. இப்போலாம் அவ்வளோ கலர்ஸ் இல்லை. இல்லை, இப்போ ஏதோ ஒரு சைக்காலஜி விளையாடுது. ஓவராலாகவே ஒரு ஷிஃப்ட் இருக்குது. ஒரே ஒரு ஷிஃப்ட் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் பயம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி தான் காதல் என்னுடைய பாட்டினுடைய ஸ்டார்டிங் வந்து நீங்கள் டிசைட் பண்ணீங்க. அது வந்தப்போ எனக்கு தோணுச்சு இது இப்படி தான் இருக்கணும். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிகினிங் வாஸ் வெல் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் ரிங்டோன்ஸ். இன்ஃபேக்ட் அது அப்படி சொல்லணும்னா மியூசிக்காலிட்டியும் தாண்டிட்டு இஃப் சம்மன் லிசன் டு இட் தே ஷுட் கீப் இட் ஆஸ் அ ரிங்டோன் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. க்ளோஸ் டு ஹார்ட். அப்படியே நானே நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அந்த கிட்டாரில் அப்படி ஸ்டார்ட் ஆகும், ஜங் ஜங் டங். ஓகே ரிங்டோன் இப்போ ஓடுது. இட்ஸ் குட். காற்று வீசும், அது வந்து விசில் ஆரம்பிக்கும்ல. ஆமாம். அது ஏன்? அது எனக்கு தெரிஞ்ச விசில் இஸ் தி நம்ம ரொம்ப ஈஸியாக, நம்ம ரொம்ப எல்லாருமே இயல்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கிற இடத்துல தே ஆல் விசில். ரிலாக்ஸ்டாக, பயங்கர ரிலாக்ஸ்டாக, ரொம்ப யாருமே இல்லை, இன்ஹிபிஷனே இல்லாத இடத்துல ஒரு விசில் வரும். அட்லீஸ்ட் நம்ம மட்டும்தான் இருக்கோமா நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு விசிலிங் வரும். சும்மா ஜஸ்ட்டு வெரி ட்ரூ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் வரும், ஒரு விஷயம் நடந்தால் விசில் வரும். அது இயல்பு, நமக்கு தெரியாது, அது தானாக வந்துடும். கரெக்ட். அவரோட ஒரு சர்ப்ரைஸ், அது அப்படி இருக்கா, ஒரு விசில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது விசிலில். அப்போ தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு கிட்டார் and a voice and just supporting things for the movie. Otherwise if someone is performing it should match for him also. அப்படிதான் யோசிச்சேன். ஸோ விசில் அதோட ஸ்டார்டிங்காக வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச அல்ஃபோன்ஸுக்கும் விசில் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரேமம் படத்தில் அந்த சின்ன சின்ன பாவை கொஞ்சம் அந்த விசில் அல்ஃபோன்ஸ் ரெக்கார்ட் பண்ணது. ஆமாம், நான் விசில் வச்சுருந்தேன். அப்போ இந்த ரெக்கார்டிங் டைமில் அவர் இருந்தார். இந்த விசில் நான் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் பண்ண விசில் தான் அது. நைஸ். எனக்கு இது சொல்லுங்கள், இப்போ காற்று வீசும் லிரிக் வந்த பிறகு நீங்கள் விசில் ஆட் பண்ணிங்களா, இல்லை விசில் டியூன்லேயே இருந்துச்சா? டியூன்லேயே இருந்துச்சு, ஃபஸ்ட்லேயே இருந்துச்சு. நான் ஏன் தெரியுமா கேட்டேன், காற்று வீசும்னு ஆரம்பிக்கிறதுனால விசில்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினச்சேன். ஃபீல் இட். பட் அப்படி இல்லை. ஆக்சுவலி அந்த பாட்டோட பிகினிங் லிரிக்ஸ் நான் தான் எழுதினேன் சும்மா எனக்கு ஒரு ஐடியாவுக்கு. அண்ட் மோர் தென் தட் அல்ஃபோன்ஸும் ஃபஸ்ட்டு கேட்கும்போது லிரிக்ஸோட கேட்டால் ஹி வில் லைக் இட் மோர். சம் சாங்ஸ் ஆர் வெரி பர்சனல் ஆல்சோ ஃபார் மீ. அவருக்கு எப்படியாவது பிடிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சும்மா 4 வரி எழுதினால வந்த லிரிக்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு 4 வரி மட்டும், மற்றது பிரதீப் பாலார் எழுதினார். பட் அது எல்லாம் பிளான் பண்ணல, அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணல. ஃபஸ்ட்லேயே இருந்துச்சு, ஃபஸ்ட்டு கம்போசிஷனில் இந்த விசில் இருந்துச்சு. அப்படியே மற்ற லிரிக் காற்றில் ஆரம்பிக்கிறதுனால இல்லை, மியூசிக்கும் அது எனக்கு தெரிஞ்சு அது இயல்பாக தான் வந்துடுச்சு. எனக்கு புரியுது நீங்கள் கொஸ்டின், ஐ ஃபீல் இட்.
பட் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிச்சு. நோ ஐடியா. அது ஒரு தானே தான் வந்துடுச்சு, Nice. பிளான் பண்ணல. எங்களுக்காக அந்த பாட்டு ஒரு 4 வரி. நீ நடந்து செல்லும் பாதையில் என் கண்கள் என்னை விட்டு உன்னை தொட்டுதே, நீ பேசும் அழகை கேட்கையில் கொஞ்சி பேசும் மழலையின் அழகும் தோற்று போனதே, எங்கேயும் நீயடி போகுதே, உயிரடி வாழ்கிறேன் சாகிறேன், இதென்ன மாயமோ, காற்று வீசும் உன் வாசம், காய்ச்சல் வந்ததேனோ, வானவெங்கெங்கும் நீலம், சாரல் வந்ததேனோ. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து காலேஜ் ஹாஸ்டலில் எவ்ரிடே ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அப்போ தான் சாங்ஸ், எஸ்பெஷலி அப்போ தான் வீடியோ சாங்ஸ். அதுக்கு முன்னாடிலாம் இந்த யூடியூப்லாம் வந்த பிறகு தானே வீடியோ சாங்ஸ். கரெக்டாக யூடியூப் பூம் ஆன டைமில் நம்மலாம் காலேஜில் இருந்தோம். ஸோ எவ்ரி ஈவினிங் சாலிடாக ஒரு 2 மணி நேரம் வெறும் பாட்டு மட்டும் கேட்போங்க. இப்போ அந்த டைமுமே இல்லை, வெறும் பாட்டு மட்டும் கேட்குறதுன்ற டைமே இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் மைக்ரோ செகண்ட்ஸில். ஒரு முக்கியமான பர்சன் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு லெஜெண்டரி லிரிசிஸ்ட் கூட நீங்கள் உங்களோட மொதல் ஆல்பமில் கொலாபரேட் பண்ணீங்க, நாமுத்துக்குமார் அவர்கள். எஸ். அந்த பாட்டுக்கு அதுவும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஃபெரோஷியஸான ஒரு சாங் அது. எவன் அவன் அவன் எவன் அவன் அவன் உன்னை வென்று விட, எமன் அவன் 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 உன்னை கண்டு விட, எமனையும் அழித்திடு பயம் வென்று விட, துரத்தாமலே கிடைக்காதடா. டு பி ஆனஸ்ட், எனக்கு அதில் பெரிய கை இல்லை. ஒன்லி பிகாஸ் நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உள்ள ஐடியாவில் தான் வர்றேன். ஸோ ராமத்குமார் சார் எங்களுக்கெல்லாம் எழுதுவாரான்னு எங்களுக்கு ஐடியாவும் இல்லை. சும்மா கேட்டு பார்ப்போம். ப்ரொடியூசர்கிட்ட கேட்டோம், ஓகே பட்ஜெட் இருக்குது ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தவிர ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணோம், புதுசாக என்ன பண்ணலாம், யார்கிட்டையாவது ஒர்க் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கிற ஜோனில் தான் ராமத்குமார் சார்கிட்ட நாங்கள் போகிறோம். இந்த சாங் எடுத்துகிட்டு தான் போனோம். ஆக்சுவலி இன்னொரு சாங் இருந்துச்சு, அதை படத்தில் யூஸ் பண்ணல. அதை எழுதிட்டு இதுதான் செகண்டாக எழுதினார். ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் எழுதி கொடுத்தாரு. 2 பாட்டும் சேர்த்து ஒரு 1.5 ஹவர்ஸில். தட்ஸ் ஆல். இட் வாஸ் சச் அ மேஜிக் டைம். என் வாழ்க்கையில் இவ்வளோ ஈஸியாக ஒரு இன்னசென்ஸே, அவர்கிட்ட இருக்கிற இன்னசென்ஸ் அவரே கையில் வச்சுட்டு அவர் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார். நாங்கள் எழுதுகிறோம். தி பெஸ்ட் பார்ட் வாஸ் ஹீ ரிமெம்பர்ஸ் ஆல் த லைன்ஸ் ஹீ டோல்ட் அஸ். அதாவது நான் எழுதிட்டே இருப்போம், அந்த 8வது லைன் இருக்குல்ல, அதை கட் பண்ணிங்க, 8வது லைன் அது வேணான்னு சொல்லிவிட்டு ஹீ மேப்ஸ் எவ்ரி திங் இன் இஸ் ஹெட். ஒரு 30 லைன்ஸ் இருக்குன்னா அந்த 16th லைன் வேணாம், தட் கரெக்டாக அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக அதை எடுத்து நீங்கள் இதுக்கு கீழே போடுங்க, இதை எடுத்து மேலே போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஹீ இஸ் நாட் ரைட்டிங், எவ்ரி திங் இஸ் இன் இஸ் மைண்ட். ஹீஸ் பிக்சரைசிங் தட் திங். அப்போ எங்கிட்ட கேட்ட என்ன ப்ரீஃப், என்ன இந்த சீன் என்ன சொல்ல, சார் இது ஓடு துரத்து புடி அந்த மாதிரி தான், நமக்கு இது டைம் இல்லை. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கு அவர் அப்படியே இயல்பாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. துரத்தாமலே கிடைக்காதடா, ஓகே உங்களுக்கு இது ஓகேவா சார், ஓகே சார் நல்லா தான் இருக்குது. பட் இட் வாஸ் ஸோ ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். சச் அ ஜீனியஸ் ஹி வாஸ். அல்ஃபோன்ஸ் இருந்தாங்க. நான் இருந்தேன். அண்டு நம்ம கேமராமேன் ஒருத்தர் இருந்தார், ப்ரொடியூசர் இருந்தார், 4 பேர் இருந்தோம் அவரோட ஆஃபீஸில். தட் ஈவினிங் இட் ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இன்னொரு பாட்டு அதில் யூஸ் பண்ணலை நாங்கள். பட் ஆக்சுவலி அது இந்த காதல் என்னுள்ளே சாங்க்கு பதிலாக இன்னொரு சாங் பண்ணியிருந்தோம். பட் அது பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகே இன்னும் வேறு ஏதாவது பெட்டராக பண்ணலாமோன்னு சொல்லிட்டு தான் வி சேஞ்ச்ட் இட். வி டென்ட் வாண்ட் டு புட் தட். ஸோ வி டிட். அதுக்கப்புறம் 2 சாங் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் காதல் என்னுள்ளே வந்துச்சு. வி ஹேட் தட் டைம் அண்ட் வி ஹேட் தட் எனர்ஜி தென். இன்றைக்கி அந்த டைம் நம்ம எடுக்கவும் முடியலை, தர்றது இல்லை. சம்திங் லைக் தேட் இஸ். ஸோ அன்றைக்கி அது இருந்துச்சு. அன்றைக்கி இது ஒர்க் ஆகலை, ப்ரொடியூசர் கூட கேட்க மாட்டார். அதாவது அந்த பாட்டு ஓகே தானே, இல்லை அது ஒர்க் ஆகலைன்னா அப்படியா சரி வேறு பண்ணியாச்சு ஓகே அவ்வளோதான், சார்ட்டட். நோ ஒன் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் எனி திங். வி கேன் சேஞ்ச் எனி திங். இஃப் சம்திங் பெட்டர் கேன் ஹேப்பன், இஃப் சம் ஒன் இஸ் ஃபீலிங் தட் தெர் இஸ் அ ஸ்பேஸ். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி we need to allow it to happen first. ஆமாம் வெரி ட்ரூ. we need to allow it to happen. Just keep everything aside and just sit for it. We are just tools.
அதுக்கு we have to allow things to happen through us. அவ்வளோதான். அந்த டெலிட்டட் சாங் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன். என்னைக்காவது. ஓ, என்னைக்காவதா? அதை வச்சிருக்கீங்களா பத்திரமா? நான் பாடுவீங்கன்னு நினச்சேன். இல்லை, இருக்கட்டும். அப்படியா? சூப்பர், இருக்கட்டும். ஃபஸ்ட்டு எழுதினோடனே சொல்லிட்டேன் சார், இந்த எவன் அவன் எவன் அவன் அந்த மாதிரி மட்டும் அதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கண்டென்ட் கொடுக்க வேணாம், கேட்சே ஆக வாய்ப்பில்லை. ஸோ அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து எழுதிட்டே இருந்தார். எவன் அவன் அவன் எவன் அவன் விழி தேடி வர எவன் அவன் அவன் வழி கூடி விட எமனே மழித்திடு சம்திங் 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 எல்லாம் அதே சவுண்டில் எழுதி கொடுத்தாரு. அதனால் கோரஸ் கூட ரத்தமின்றி யுத்தம் இல்லை, யுத்தமின்றி வெற்றி இல்லை, வெற்றியின்றி யாரும் இல்லை, துரத்திப்போ நேரம் இல்லை, அவரெல்லாம் அப்படியே எழுதி கொடுத்தது. இன்றைக்கி அது லைஃப்பில் ஒர்க் ஆகுது. யூனிவர்சலாக இருக்குது பாருங்கள். வெரி யூனிவர்சல். நைஸ், கரெக்ட். அண்ட் இன்னொன்று ரொம்ப பிடிக்குங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். அந்த பாட்டு யார் பாடினா? பெனி தயாள். பெனி தயாள். ஐ லவ் பெனி தயாள். என்ன எனர்ஜிங்க, என்ன எனர்ஜி. ஆமாம். ஸோ பெனி தயாள் கூட ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஐயோ, எனக்கு அவர் காலேஜ்லேருந்தே தெரியும். அவர் மதுரைக்கு போகாதடி டாக்ஸிலாம் வர முன்னாடி ஃப்ரம் தென் ஐ நோ ஹிம். நாங்கள் படிக்கிற காலேஜில் நாங்கள் ஸ்டுடியோவில் இருக்கும்போது he used to come there to record with everyone or anyone. Such an unconditional creator, such an unconditional performer he is. நான் அவர்கிட்ட நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஜஸ்ட் டு கொலாபரேட் வித் எனி ஒன் நீட்ஸ் அ கரேஜ் வித்தவுட் நோயிங் அபவுட் எனி திங். நீ நல்ல மியூசிஷியனாக இல்லையான்னு கூட தேடாமல் ஜஸ்ட் டு கம் அண்ட் சி லெட்ஸ் டூ சம்திங்னு சொல்கிறதுக்கு ஒரு மினிமம் கட்ஸ் வேணும். தட் ஐ ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். ஓ நைஸ். ஹீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல் கிரியேட்டர். அண்ட் அவர் கூட எல்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மேட்டரே இல்லை, அதெல்லாம் ஒரு வில் சிட் அண்ட் ரெக்கார்ட். எனக்கு தெரிஞ்ச நாட் எவ்ரி ஒன் பட் கப்புள் ஆஃப் ஆர்டிஸ்ட் கீப் அ டைம் லிமிட். 2 hours நான் முடிச்சுட்டு போகணும். ஸோ ஹீ இஸ் நாட் லைக் தட். இன்றைக்கி நம்ம ரெக்கார்டிங்கா ஓகே சொல்லிட்டு ஒரு 4 வரி பாடுவார். பட் ஹீ ஹேஸ் அ குட் பாயிண்ட் அண்ட் ஹீ அண்ட் கப்புள் ஆஃப் அதர் சிங்கர்ஸ் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் திங் தட் ஐ ஹவ் நோட்டட் இஸ் தட் அவங்க பல்லவி ஃபுல்லாக பாடுவாங்க. அது ஒரு 40 டேக்ஸ் போனாலும் தேல் ஒர்க் ஃபார் தட் பல்லவி ஒரு ஃபுல் டேக்கில் வரணும். தே டோன்ட் வாண்ட் டு பிரேக் இன் பிட்வீன். அதில் இடையில எது போனாலும் தே ஆர் ரெடி டு கம் ஃப்ரம் த பிகினிங். பட் ஆக்சுவலி சிலவங்க நியூ ஏஜ் கூட சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 10 டேக்ஸ் போகும்போதே தே ஃபீல் ஏன் நம்ம அதை கட் பண்ணி நம்ம அடுத்தது நான் பாடினா போதும்ல, அந்த மாதிரி எடிட்டில் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி வரும். பட் these guys பென்னி that time period ஹரிச்சரன் இப்போ சக்தி ஸ்ரீ இவங்கெல்லாம் நேரம் வந்தால் பல்லவி அப்படியே ஒரு ஃபுல்லாக பல்லவியை பாடி முடிக்கும்போது தான் அண்ட் தட் டைம் எவ்ரி ஒன் இன் த ரூம் வில் நோ திஸ் இஸ் த பெஸ்ட் டேக். தட் இஸ் த மேஜிக் தட் வி கேன் ஆக்சுவலி சி. அது எனக்கு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆர் அ கம்போசர் ஐ கேன் ஃபீல் த டைரக்டர், த மிக்சிங், த ரெக்கார்டிங் இன்ஜினியர், த பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் எவ்ரி ஒன் வில் நோ திஸ் இஸ் தட் டேக். நினச்சது வந்துடுச்சு. அவங்களும் கரெக்டாக அதை பாடி முடிச்சுட்டு they'll know this was the take. They themselves would have felt they have lost or they have come out of their shell. அவங்க அது வெளியே வந்து they have delivered it and they'll just sit or they'll just look around. அது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் this is the take. Oh nice. வேறு பேச்சு எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் அந்த மேஜிக்கெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து நான் பார்த்துருக்கேன். சூப்பர், ட்ரூ ஆர்டிஸ்ட். அடுத்து நம்ம படக்களமில் காலம் இது படக்களம் பாட்டிருக்குல்ல, அதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. மொத்தம் மாயா மாயா சப்குச் மாயா மாயான்னு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த கேள்வி இருக்குது, இப்போ கேட்டுடுறேன். நிறைய மலையாள படங்களில் நிறைய மலையாள பாட்டில் அங்கங்கே சின்ன சின்ன ஹிந்தி வேர்ட்ஸ் வருதுல்ல, அது காரணம் என்னங்க? அது ஒரிஜினலி காரணம் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த படத்துக்கு அதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. வை பிகாஸ் எங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியல. பிகாஸ் இங்கே ஃபுல் பாடி ஸ்வாப்பிங் நடந்திருக்கு அண்டு யாருன்னு எல்லாம் இருக்கிற கன்ஃபியூஷன் கிடையாது. எல்லாம் மாயா தான், சப்குச் மாயா, மொத்தம் மாயா. இது இப்போ எந்த லாங்குவேஜில் போட்டாலும் அது மாயா தான். அப்படி தான். பட் எனக்கு தெரிஞ்ச மலையாளமில் கசல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. கசல் மியூசிக், அதோட இப்போ ஷாபாஸ் அமன் சார் அவங்கெல்லாம் அப்படியே அந்த பங்கஜ் உதாஸ், நம்ம ஜெகஜீத் சிங் இவங்களோட ஆர் ஈவன் ஓல்டர் இந்த ராஜஸ்தானி சூஃபி சாங்ஸ், இந்த சூஃபிசத்தோட இது இப்போ பாபுராஜ் சார் சொல்லிட்டு மலையாளமில் ஆல்ரெடி கம்போசர்ஸ் இருந்திருக்காங்க. முன்னாடி இருந்த சாங்ஸ் இந்த காயலின் அருகே கொடிகள் பரத்தி குதிச்சு பொங்கிய கம்பெனிகள்
கச்சவடத்தின்னு கச்சமருக்கி கணக்கு செய்யும் கம்பெனிகள். அது அந்நிய ரசூல் படத்தில் இருக்குது. அது சிவபாசன் சார் பாடியிருப்பார், கே மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன். பட் அங்கே நம்ம ராஜி ரவி சார் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ தே ஹாவ் தட் சூஃபிசம் இன் தம், தே ஹாவ் தட் தர்பார் கல்ச்சர் ஸ்டில். ஐ திங்க் இப்போ இங்கே ஒரு கானா சாங்க்கு ஒரு இது சோல் இருக்குல்ல. கரெக்ட். தே சே தட் இஸ் அ ஸ்டோரி, தட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் தட் பிளேஸ். லேண்ட் அந்த லேண்டோட எனர்ஜி இருக்குது, லேண்டோட செலிப்ரேஷன், சோகம், சந்தோஷம் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ சம்திங் லைக் தட். அந்த நிறைய விஷயங்கள் இப்போ இந்த லிட்ரேச்சரில் வர்ற சில போய்ட்ரிஸை கன்வே பண்ணுறதுக்கு this music, that Sufi kind of ghazal kind of songs they have used. And அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 years back, all these literature people, they all come together for a tea and some bites, and they sit and they sing, they say poetry. ஸோ அந்த ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு. ஸோ அதோட செடிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் கேரிங் ஆன் இன் திஸ் இருக்கு. இந்த பாட்டில், இந்த பாட்டினுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் மாதிரி தான் இருந்துச்சு. நான் செஞ்சு வந்தப்போ தான் இந்த பாட்டும் எவனவன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் அதையும் அடுத்தடுத்து கேட்டேன். இன்ஃபேக்ட் பண்ணி முடிச்சு ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு அந்த ஒரு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. அண்டு லிரிக்ஸும் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகணும்னு இருக்கிற டைமில் ஐ குடன்ட் மேக் அ ஸ்லோவர் லிரிக்கல் டைமிங். ஸோ ஐ ஹேட் டு மேக் இட் ஃபாஸ்ட். ஸோ ஃபெமிலியராகவும் ஃபீல் ஆகணும். they couldn't, or the director also didn't want something very unique out of the box. நான் சொன்னேன் ரொம்ப ஆர்கெஸ்ட்ரல்லாம் போகலாம். இந்த பாட்டெலாம் இருக்குல்ல, இந்த ராதை மனதில் என்ன அந்த சிமிலர் சீன் தான் இது. ஆமாம், அதாவது அங்கே நடக்குது, காலேஜில் இங்கே நடக்குது, டான்ஸ் நடக்குது, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அது. ஸோ இதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்போ இடையில கொஞ்சம் வேறு ஏதாவது மியூசிக் போகலாம், வேறு ஏதாவது இதெல்லாம் போகலாம். ஸோ அவரும் கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் they didn't want to make that song a bit lengthier, they want to cut short it. ஸோ அந்த மாதிரிலாம் வேணான்னு சொல்லிட்டு ஓகே ஐ திங்க் செஞ்சு வந்தப்போ அந்த சாங் மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இல்லை, கிளாசிக்கல்லாமும் இருக்குல்ல. இருக்குது கிளாசிக்கல். அந்த அவங்க ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ தட் வாஸ் ஆல்ரெடி தேர் இன் த ஸ்கிரிப்ட். ஸோ சம்திங் செமி கிளாசிக்கல் தான் வேணும், டியூன் வைஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கு வி ட்ரைட் சம்திங். இந்த பாட்டுக்கு யூடியூப்பில் ஒரு கமெண்ட் இருந்துச்சு, this music director is underrated. Indeed, his orchestration for this song is commendable அப்படின்னு. அதுக்கு வந்து 415 people லைக் போட்டிருந்தாங்க. ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருந்தான், how is he even underrated, he delivered நேரம் பிரேமம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதை உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? கேஷுவலி சொல்லுவாங்க. they feel that is a very ஐயோ பாவம் word. why do you say this? I don't feel that. See, இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு விசிட்டிங் கார்டு தான். I can take this as in my career and I can tell someone and I can be in that place. எனக்கு அதையும் தாண்டி எனக்கு வேறு என்ன ரெக்கக்னிஷன் வேணும்னு எனக்கு தெரியல. I can be around the best people if I want. அது போதும். That is the knowledge pouring area. I am eligible for that means I have done sorted. That is well and good. Not like underrated or overrated. Overrated பிரச்சனை. So we can be neutral. Rated. Rated. Okay, you considered போதும். சதுரங்க போர் பாட்டு இருக்குல்ல, அதில் ஸ்க்ரீமுக்கு பதிலாக ஸ்க்ரீம் தான் அது ஒரு சவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி பிடிச்சிங்க? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேபி கரெக்ட். ஸோ பேபிஜின் ஆல்ரெடி அவரோட ஃபோர்ட்டே இந்த லோ பேஸில் பாடுறது தான். சதுரங்க போராமோனே சதியோட சூடானே அப்படி தான் அவர் பாடுறாரு. ஸோ அவரும் கூலாக அப்போ எனக்கு இமேஜின் பண்ணும்போது கால் மேலே கால் போட்டு அப்படி கபாலி மாதிரி இப்படி இருந்த ஒருத்தர் பாடுற மாதிரி தான் இருக்குது. சதுரங்க போராமோனே அவர் இனி கத்தெல்லாம் முடியாது. பட் அந்த விஷுவலில் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு, நிறைய க்ளோஸ் ஷாட்ஸ் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் எழுந்து வா ஆர் நவ் ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் ஹீஸ் கெய்னிங் மோர் கான்ஃபிடென்ஸ். அந்த மாதிரியான ஒரு சவுண்டு தேவைப்பட்டுச்சு.
ஸோ அப்படியே அதே லோ பேஸ்லேயே நீ வானே சொல்லு வா. ஸோ we recorded it and we just placed it in. I think it has conveyed its point. Nice. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாங்க. ஏன்னா வா இருக்குல்ல, நிறைய பாட்டில் வரும், லைக் ஸ்க்ரீம் பண்ணுவாங்க, ஏன்னா இன்னும் ஒரு கோவத்தோடு பாடுவாங்க, வாய்ஸ் கிராக்கோடு பாடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும், கோவமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்கு மேலே அதில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு ரூட்டு பிடிச்சிட்டிங்க. அது ஒரு லூசிஃபர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. வாட் வில் லூசிஃபர் டூ? ஹீ நோ ஹிஸ் forte. He knows this is his playground. அவர் கத்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி சொட்டுக்குட்டா எல்லாம் வந்துடும்னு தெரியும். You don't have to shout. You can just அப்படியே யான் பண்ணிட்டே பேசலாம். லெத்தார்ஜிக்கா, laid back. Very laid back. He can be. He has that luxury. So I think அந்த மாதிரி இது ஐடியாவில் தான் வந்துச்சு. இந்த பாட்டு எனக்காக ஒரு 2 lines சம பாட்டுங்க அது. அவர் பாடுற மாதிரி தான் பாட முடியாது. நீங்கள் உங்களுக்கு என்ன வருமோ பாடுவோம், நம்ம ஷோ தான். ചതുരംഗ പോരാ മോനെ ചതിയുടെ ചൂടാണേ, വെറുമൊരു കാലാളല്ല കളിയുടെ കിങ്ങാണേ, എന്തിന് സാഹസം എന്നുടെ കയ്യിൽ വിധിയുടെ താക്കോലേ, ഇരയുടെ പേരിൽ നീ ചാകണ വരെ ഇത് എന്നുടെ നായാട്ടേ, പവർ എൻ്റെ നോക്കിൽ ഫിയർ നിൻ്റെ കണ്ണിൽ. இப்போ இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இனிஷியல் டேஸில் வென் வி யூஸ் டு ஜாம் அண்ட் கம்போஸ், அதில் ஒரு ஜோன் இருந்துச்சு. ஸோ ஸ்டில் வென் யூ ட்ரை டு ஸ்டார்ட் அ சாங், நீங்கள் அந்த மோடுக்கு போக ட்ரை பண்ணுவீங்களா? எஸ். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸோட மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா உங்களுக்கு? ப்ராசஸ் இருக்குது. அதாவது இப்போ நான் கொஞ்சம் டைமிங் பார்த்து நான் ஒர்க் பண்ணுவேன். அதாவது இப்போ ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் ஆல் ஐ ட்ரஸ்ட் தட் இன்ட்யூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிங்ஸ். ஐ ட்ரை டு கெட் இன் த ஸ்டுடியோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். இப்போ ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாம் நான் உட்காரும்போது ஐம் நாட் ஏபிள் டு trust my intuition, because already I would have talked with a lot of people and I'm already out there. So my idea won't be my true idea. It would have been influenced from something, anything, some clack or some this or that, ஏதாவது சவுண்ட்ல இருந்து வந்திருக்கும். So from there I know I'm very aware that from there only I'm getting that idea. So அந்த டைம்ல I don't try to I'll try to come to a point. அதாவது மற்றபடி இஃப் ஏர்லி மார்னிங்ஸ் எல்லாம் உட்காரும்போது ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ இட் செல்ஃப் இஸ் கைண்ட் ஆஃப் ரைட் வாட் அந்த இன்டென்ட்டோட தான் உட்காடுறேன். ஐ ஜஸ்ட் woke up, அப்படியே நேராக பல்லு தேய்ச்சி குளிச்சு நேராக போய் ஸ்டூடியோவில் உட்காந்து ஃபஸ்ட் அந்த கீபோர்ட் தொடும்போது வாட் எவர் இஸ் கம்மிங் ஃப்ரம் தேர் ஐ கேன் ஈஸிலி, தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் தட் சாங் ஆர் தட் சீன், சம்திங் லைக் தட். ஸோ எனக்கு அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ எதையும் யோசிக்காமல் ஃப்ரீயாக போய் உட்காந்து ஃபஸ்ட்டு என்ன வருதோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் 90% இட் இஸ் ரைட். மற்றபடி நம்ம இதுதான் பண்ணணும் நல்லா நிறச்சி போய் உட்காரும்போது ஐம் ஸ்டில் ட்ரையிங் டு கம் அவுட் ஆஃப் மை செல்ஃப். தட் ப்ராசஸ் ஹேஸ் டு பி, அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும், பட் அது ரொம்ப புஷ் பண்ணவும் கூடாது. இட்ஸ் வெரி ஃப்ரெஜைல், வெரி தின் லைன் அது. அதாவது நம்ம நேற்றுக்கு கேட்ட சாங்கோட சாய்வெல்லாம் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒன்றும் ஃப்ரீ ஃப்ளோவாக வரணுன்னா எந்த எலமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு டைம் பீரியட் நம்ம எப்படியாவது கொஞ்சம் நேரம் நான் ஒரு 3 hours ஒரு வச்சுருப்பேன். இந்த 3 hours நான் வேறு எந்த இன்புட் நான் எடுக்க மாட்டேன்னு வச்சுருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 hours வில் பி லைக் ஜஸ்ட் ரேண்டம் கயாஸ். பட் அதுலேருந்து ஃபில்டராக ஒன்று தனித்தனியாக வரும். மை பிரெயின் வில் பி சேயிங் ஆர் மை ஹார்ட் வில் பி சேயிங் திஸ் இஸ் நைஸ் நோ, வில் கீப் திஸ், திஸ் இஸ் நைஸ் நோ, வில் கீப் திஸ். ஸோ அங்கேருந்து எடுத்து ஃபுல்லாக லைப்ரரியிலேருந்து எல்லாம் எடுத்து டக்குன்னு கேட்குற சவுண்டோ வாட் எவர் மியூசிக் வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தென் ஐ வில் டிசைன். மை பிரெயின் வில் பி ஆல்ரெடி telling me like okay this is how it's going to happen. Slowly I'll just create it. So that time is more, அதுக்கான பேஷன்ஸ் தான் இப்போ நான் காட்ட வேண்டியதாக இருக்குது என்கிட்ட. that 3 hours, that solid 3 hours just first 1 hourலலாம் நடக்கிறது I'm not able to take it to the next level. It's like 1 to 2 hours it's just beating around.
something. Yeah. But from there I'll try to keep whatever I like. Then something will happen. For that also I have to sit and just breathe it. கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் மாதிரி தான். ஆமாம் வார்ம் அப் அண்ட் தென் சிவியர் ஒர்க் அவுட். ஆமாம். அதுக்கப்புறம் சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் வில் பி லைக் வெரி இன்டென்ஷனல். தட் இன்டென்ஷன் ஷுட் பி தேர்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் லைக் அந்த இன்டென்ஷன் இருந்தாலே இந்த மீனிங் ஆர் தட் சாங்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி அதை பர்பஸ் எவ்ரி திங் இஸ் சார்ட்டட். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ப்ராசஸ் மோஸ்ட்லி. பிரேமம், இப்போ நேரம் முடிஞ்ச பிறகு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். அந்த மாற்றம் என்ன? லைஃப்பில் மாற்றம் தெரியல. நான் அப்படியெல்லாம் அந்த டைமில் யோசிக்கலை. அப்படி இல்லை, மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. பட் நான் எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போவே எடுக்கணும். ஐ ஹாவ் டு ப்ரூவ் சம்திங். அந்த ஒரு ஐடியாலே நான் இண்டஸ்ட்ரியில் வரல. எனக்கு we should do something which we also enjoy and it should stay for a while. இவ்வளோதான் இருந்துச்சு மைண்ட் செட்டில். அல்ஃபோன்ஸ், நிவின் இவங்க கூட ஒர்க் பண்ணி வரும்போது தான் their passion was more. their drive was like unlimited drive அந்த டைமில். எப்போ பாரு சினிமா பற்றி தான் பேச்சு. எனக்கு தெரிஞ்ச இவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் நானே நிறைய மூவிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். லைக் ஃபாரின் மூவிஸ் ஆர் சில ஒர்க்குக்காக சில மூவிஸ் இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அப்போ தான் நானே பார்க்குறேன். இப்படி தான் இதுக்கு மியூசிக் பண்ணுவாங்களா. அது வரைக்கும் நானும் மியூசிக் சுற்றி எங்கேயாவது இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் நானே இருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் அ கம்போசர். ஐ எம் தட். மியூசிக் சுற்றி எங்கேயா இருந்த போதும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி பிளெஸ்ட் பை மியூசிக் சம்வேர். சினிமா பெருசாக எக்ஸ்போஷர் இல்லை, ஆம்பிஷனும் அதை நோக்கி இல்லை. அப்புறம் ஏன் மியூசிக்கில் மட்டும் அப்படி என்ன? மியூசிக், நான் ஸ்கூலில் டான்ஸராக இருந்தேன். ஸோ மியூசிக் நிறைய கேட்டுட்டு இருந்தேன். என்னோட நிறைய ஐ ஹவ் பீன் லிசனிங் டு சாங்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஐ ஹவ் பீன் சிங்கிங். ஸோ ஆல்வேஸ் த மியூசிக் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஒரு வயசில் ஐ வாண்டட் டு நோ ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். எப்படி இதை மியூசிக் பண்ணுறாங்க, யார் பண்ணுறது, அது என்ன ரெக்கார்டிங்னா என்ன, அதெல்லாம் தெரியணும். அதுக்காக தான் மட்டும்தான் வந்தேன். அங்கேருந்து நான் இதை கேரியராக எடுப்பேன். ஐ வாண்ட் டு டூ திஸ். அந்த ஒரு ஐடியா இல்லை. இவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கா, சீனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரா, ஓகே ஒரு சாங்கா, ஓகேன்னெல்லாம் தென் ஒன்லி ஐம் இன் டு தட். அது வரைக்கும் எனக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் எதாவது செஞ்சு அப்படியே போகலாம், இல்லைனா ஏதாவது ஸ்டுடியோவில் ஏதாவது மியூசிக் ரெக்கார்ட் பண்ணலாம், மினிமல் இதுதான் இருந்துச்சு. பட் இவங்க கூட தான் ஓகே ஐ ஸ்டார்ட் ட்ரீமிங் லைக் இட் இஸ் பாசிபிள், மூவிஸ் இஸ் பாசிபிள், ஓகே நமக்கே ரிலீஸ் பண்ணலாமா, நம்ம கம்போசர் ஆகலாமா அப்படிலாம் அப்போ தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் நேரம் I understood myself that okay it is possible. That's the first thing. From my folks at my house, they also knew okay இவ எதா பண்ணி பொழைச்சிடுவான், இவனை பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாம். அந்த ஒன்று இது வந்துச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் ஸ்டில் தேர், பட் வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இட் வாஸ் நாட் தட் அப்பீலிங். எனக்கும் அப்போதும் ஓகே நான் அடுத்தடுத்த படங்கள் செஞ்சு we have to get that market, அந்த மாதிரி ஐடியாவில் நான் அப்போ இல்லை. அட்ராக்டிவ் பே செக்ஸில் உங்களை அட்ராக்ட் பண்ணலையா? அந்த மாதிரி வரல. அந்த மாதிரி வந்திருந்தா கூட அட்லீஸ்ட் ஐ குட் ஹவ் ஃபவுண்ட் சம் ஐடியாஸ் ஆர் லைக் சம்திங் டு ஒர்க் ஆன். அதுவும் இல்லை, ரொம்ப கேஷுவலான மூவிஸ் தான் வந்துச்சு. பிகாஸ் ஐ ஹாவ் கம் ஃப்ரம் திஸ் brainstorming people. I am also expecting, my brain is or my soul is still expecting that art craving gang. இப்போவும் நான் அதான் தேடிட்டு இருக்கேன். who is that next art craving gang who I can also be, who I can also surrender, they can also surrender. So if till that I also waited. என்னோட my 25 years I did பிரேமம் at my என்னோட 25 வயசில். ஸோ இட் வாஸ் மை பயங்கர கோல்டன் ஏஜ். எனக்கு அந்த டைமில் பிரேமம் பண்ணனால தான் பிரேமம் அப்படி வந்துச்சுன்னு தோணுது. இப்போ நமக்கு ஆஃப்டர் a lot of years I think ஃபேமிலி ரிலேஷன் இதுக்கெல்லாம் வேறு மீனிங்ஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ இப்போ அது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, it just happened at that time. So I also waited just to, because I have worked with these creative people. இப்போ good creators who really wanted not just to prove, who wanted
நோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஓகே, ஜஸ்ட் டு கிரியேட். ஜஸ்ட் டு கிரியேட் ஃபார் த லவ் ஆஃப் கிரியேஷன். ஸோ அது வர்றது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணேன். அது வரும்போது வரட்டும். ஆஃப்டர் பாயிண்ட் நவடேஸ் இப்போ அந்த ஒரு சாய்ஸுக்கான ஸ்பேஸ் எனக்கு இப்போ இல்லை. இப்போ நானும் என்னால் முடிஞ்ச ஓகே என்னோட வேலை என்ன இதானா, ஓகே ஐ ட்ரை டு டூ வாட் எவர் ஐ கேன். அந்த ஒரு ஜோனுக்கு இப்போ தான் வர்றேன். பட் தட் டைம் ஐ வாஸ் ஆல்சோ நாட் இன் தட் என்ன சொல்கிறது, ஐ ஹாவ் டு ப்ரூவ், ஐ ஹாவ் டு டூ திஸ், அதெல்லாம் இல்லை. பிகாஸ் மியூசிக் அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் பியாண்ட் அஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டே தீஸ் கிரியேஷன்ஸ் அண்ட் ஆல் ஷுட் அலவ் அஸ் டு டூ இட் ஆல்சோ. இப்போ கேமரா கையில் இருந்தால் மட்டும் நம்ம ஷூட் பண்ணிவிடுவோமா? நோ, இட் ஷுட் அலவ் அஸ் டு டூ. இட் ஷுட் ஆக்சுவலி அதை நினச்சா தான் ஆன் ஆகும். ஓகே ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். பட் மோர் தென் தட் அவர் இன்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இன்டென்ட்டோட வர்ற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணேன். மூவிஸ் அண்ட் ஆல் கேம். மூவிஸ் வந்துச்சு, பே ஸ்கேல் அதெல்லாம் வந்துச்சு. பட் தேவர் இன் அ ஹரி. ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் தட் ஹரி. இன்ஃபேக்ட் அவங்க ஆல்ரெடி கதை சொல்லும்போதே அவங்க பொங்கல் ரிலீஸ் ஆர் திவாலி ரிலீஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ தட் வாஸ் கைண்ட் ஆஃப் அரே ஹவு கேன் யூ, வி ஹாவன்ட் ஈவன் ஸ்டார்டட் எனிதிங். பட் அதெல்லாம் எனக்கு ஒரு பயம் தருந்துச்சு. என்னச்சா பிகாஸ் தேர் வாஸ் ஸ்பேஸ் ஃபார் ட்ரையல் அண்ட் எரர் இன் அதர் மூவிஸ். ஸோ தட் இஸ் நாட், இஃப் தட் இஸ் நாட் ஹேப்பனிங், something is going to come out. So I was not ready for that. I was very rebel in that mode. Then இப்போ கூட புரிஞ்சுக்கலாம், ஓகே they want to release because they have this much commitments or the date is not happening. Okay, the theaters, okay, இந்த டேட்டில் இந்த தியேட்டர் இந்த படம், these things are happening. And now lot of movies are also happening. மூவிஸ்க்கு இன்ஃபேக்ட் தியேட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குது மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய படங்கள் வருது. அண்டு ஒரு படம் இப்போ ஒரு 25 days ஓடினாலே இட்ஸ் லைக் அ சூப்பர் ஹிட். அன்றைக்கி ஒரு 3 months ஓடணும் 100 daysக்கு. இப்போ 100 days வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை, வந்துட்டே இருக்கும், இன்னும் வரட்டும். பட் யா ஐ திங்க் வந்துச்சு. ஜஸ்ட் ஸ்டில் கிரேவிங் ஃபார் தட் குட் ஆர்ட் கிரேவிங் பீப்புள். நைஸ். சீக்கிரமாக அந்த கேங்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ. இட் வில் ஹேப்பன், இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். ப்ளீஸ். அந்த சந்தோஷம். அல்ஃபோன்ஸை ஃபஸ்ட்டு மீட் பண்ணதை பற்றி பேசணும், நேரம் ஒர்க் பண்ணதை பற்றி பேசணும், பிரேமம் பற்றி பேசுவோம். பிரேமம்னுடைய ஃபஸ்ட்டு இனிஷியல் டிஸ்கஷன் பற்றி சொல்லுங்கள். பிரேமம்னுள்ள அந்த டைட்டில் வச்சுட்டு தான் நாங்கள் ஒர்க்கே ஆரம்பிக்கிறோம். நான் இப்போ சென்னையில் தான் இருந்தேன். இப்போ அல்ஃபோன்ஸ் அங்கே கேரளாவில் இருந்தார். அவர் கூப்பிட்டுட்டு சரி நம்ம அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம்டா பிரேமம், ஓகே நான் அது இந்த February 14th வேலண்டைன்ஸ் டேக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகே சொல்லிவிட்டு ஒன் ஆர் 2 songs சும்மா ஆரம்பித்தோம். தேர் இஸ் நோ ஸ்கிரிப்ட் தென், சும்மா ரேண்டமாக. அப்போ தான் ஆல்வப்புழா நடந்துச்சு, கலிப்பு சாங் எல்லாம் வந்துடுச்சு. சும்மா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் இன்னும் ஸ்டோரியாக இன்னும் பண்ணல, பட் தீஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன், தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அப்படி ஒரு 1 month இருந்துட்டு கரெக்டாக நான் February 13th நான் கேரளா போயிட்டேன். என்னோடய ஸ்பீக்கர் என்னோடய சிஸ்டம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் டெய்லி வி டாக் அபவுட் ஸ்டோரிஸ், வி டாக் அபவுட் அவர் லவ் ஸ்டோரிஸ், ஹவ் வி ஆல் வெண்ட் அரவுண்ட் எவ்ரி ஒன். நான் அந்த அவங்களோட அந்த பேச்சுலர்ஸ் ரூமாக காட்டுற அந்த ரூமில் தான் நாங்கள் தங்குறோம். நான் அங்கே தான் இருந்தேன். ஷபரி அங்கே தான் வந்து போயிட்டுருப்பார். அதாவது இந்த சைடில் இந்த ரூமில் ஷூட் நடக்கும்போது நாங்கள் அந்த பக்கத்தில் வேறு ரூமில் நாங்கள் எல்லாம் இருக்கோம். என்னோடய சிஸ்டம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ தட் க்ளோஸ்லி வி ஒர்க்ட். ஸோ ஐ நியூ from where to where the stories happened, where all this could have gone, where all they rejected. So அந்த டைட்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்டு கூடயே இந்த ஒர்க் பண்ண படாது. இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபீல். பட் அது அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. அங்கே தான் உட்காந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 months அந்த வீட்டில் தான் இருந்தோம். நீங்கள் அப்போவே சென்னையில் தான் செட்டில் ஆகிட்டீங்க? ஆமாம். ஏன் சென்னையில் செட்டில் ஆகிட்டீங்க? சென்னையில் எனக்கு நல்லாயிருக்கு. சென்னை என்ன நல்லா இருக்கு சென்னையில்? இங்கே எல்லாருமே தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் சம்திங். எவ்ரி ஒன் ஹேவ் ட்ரீம்ஸ் ஹியர். ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி ட்ரீமி பிளேஸ். எவ்ரி ஒன் ஆர் ட்ரீமிங் தட் டுடே ஆர் டுமாரோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி சார்ட்டட். நம்பிக்கை பயங்கரமான இருக்கிற இடம் அது. சின்ன ஒரு டீ கடையில் போனாலும், சின்ன ஒரு 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 அக்கா கிட்ட இருந்து பூ வாங்கினாலும் அங்கே சிரிச்சுட்டே தர்றதெல்லாம் எவ்ரிடே வி சி ஹர் தேர். ஒரு சின்ன தட்டிலேருந்து ஒரு பெரிய டேபிளுக்கு வரும்போதே அவங்களோட சிரிப்பு மாறுறதும் நம்மக்கிட்ட பேசுகிற மாறுறதே ரொம்ப வித்தியாசம். கலக்கிட்டீங்க ராஜேஷ், அது சூப்பர், பயங்கர ஃபீல் அது. ஸோ ஐ திங்க் இங்கே அதனாலேயே இங்கே எல்லாருமே ரொம்ப க்ரியேட்டிவாக தான் இருக்காங்க.
நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸ்தட்டிக்காக தான் இருக்காங்க. இருக்குது அவங்களுக்குள்ளே ஈஸ்தட்டிக்ஸ். ஆமாம், ரொம்ப டேஸ்டானவங்க தான் இருக்காங்க. காமன் பீப்புளுக்குள்ளேயே அது இருக்குல்ல. இருக்குது, காமன் பீப்புளுக்குள்ளே இருக்குது. அட்லீஸ்ட் அவங்கள அழகை ரசிக்க தெரியுது. சும்மா காசிப்லேயாவது அவங்க அழகை பற்றி நல்லா பேசுகிறாங்க. ஐம் லைக் ஜஸ்ட் இட்ஸ் தேர், இட்ஸ் வெரி நேச்சுரலி ஹியர். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் மெயின்லி ஐ லைக் திஸ் பிளேஸ். நான் இன்னைக்கு இப்போது ஷூட்டுக்கு வரும்போது ஆட்டோ பின்னாடிலாம் அதை எழுதியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு நான் கவனிச்சிட்டே வருவேன். என்ன எழுதியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டே வருவேன். சம்டைம்ஸ் பயங்கர இமோஷ்னலாக இருக்கும். அப்பாவுக்கு எழுதியிருப்பாங்க, தங்கச்சிக்கு எழுதியிருப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தர் எழுதியிருந்தார், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் அப்படின்னு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு ஃப்ரீ ரைட்ஸ். அரே சி, எனக்கு வந்து தட் மொமெண்ட், அதை படித்த மொமெண்ட்டில் வந்து லைக் ஒன்று சொல்லுவாங்களே, ஃபெய்த் இன் ஹியூமனிட்டி ரிஸ்டோர்டு, அந்த மூடு. அது படித்த ஒரு மொமெண்ட்டில் லைஃப் இஸ் ஸ்டில் குட், அந்த மூடு. கரெக்ட். பயங்கர சப்போர்ட்டிவ் இடாங்க. வி ஆர் தேர் ஃபார் யூ மாதிரியான ஒரு வைப்பு கண்டிப்பாக இருக்குது சென்னையில் இருக்குது. யா, எனக்கும் அது இங்கே இருக்குது, அதனால தான் நான் இங்கேயே இருக்கேன். எஸ், நல்லது தான். நானும் இங்கேருந்து போக முடியல. கொஞ்ச நாள் நான் இங்கே பிரேமம் படம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் வந்துச்சு. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஒர்க் ஃப்ரம் தேர். திஸ் பிளேஸ் வாஸ் காலிங் ஸ்டில். அங்கே இன்னும் ரொம்ப சில் மூடு, அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கோம். அங்கே இருக்கிற டீ ஷாப் மாதிரியே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் வேலை பண்ணுவேன். கரெக்டாக 5 மணிக்கு யாராவது ஃபோன் பண்ணுவேன், சாயங்காலம் என்ன வேலை, சாயங்காலம் என்ன பிளான் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க மெயின்லி. ஸோ அங்கே இருக்கிற கடைகள் மாதிரி நானும் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒரு லைட் பேக் அப்ரோச், லேட் பேக், வெரி லேட் பேக், கொஞ்சம் இல்லை. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஐம் நாட் மூவிங் மை செல்ஃப். இதெல்லாம் என்ஜாய் பண்ணல, இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். வி கேன் ஸ்டில் கம் பேக், இட்ஸ் அவர் பிளேஸ் ஒன்லி. ஸோ ஐ தாட் ஐ வில் ஸ்டே ஹியர். ஐ லைக் சென்னை மோர் ஃபார் தட். இங்கே இருக்கிற மியூசிஷியன்ஷிப்பும் நல்லா இருக்குது. மியூசிஷியன்ஷிப்னா இப்போ நமக்கு இன்றைக்கி நைட்டே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படியா, சரி நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம ஒரு நைட் ஒரு 11:30 வர சொல்கிறது. இட்ஸ் வெரி காமன் ஹியர், இட்ஸ் வெரி ஈஸி ஆல்சோ. தேர் இட் கான் பி டன். இஃப் தட் இஸ் ஹேப்பனிங் தேர், அது ரொம்ப பயபக்தியோடு தான் நடக்கும். இவர் கூப்பிட்ருக்காரு அதனால தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, எனக்கு இப்போ ஒரு ஒர்க் வந்திருக்கா, ஓகே வாட் கேன் ஐ டூ, வாட் த மேக்ஸிமம் ஐ கேன் டூன்னு ஒரு தாட் அங்கே இருக்காது. ஸோ அங்கே நமக்கு நம்ம நாளைக்கு கூட பண்ணலாமே அந்த ஒரு பேச்சு ஃபஸ்ட்டு வரும். இல்லை எனக்கு நைட்டு முடிக்கணும் சொல்கிறது. பட் இங்கே இது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் இன் மும்பை அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நைட் 11:30 எஸ் வெல்கம் பை 11:30 அந்த மாதிரி கூட இருக்கும். இது இங்கே அது கூட இல்லை. 11:30 ஸ்வீட்டாக, வெரி வெரி கரெக்ட் வேர்டு, வெரி ஸ்வீட்டாக. 11:30 சரி ஓகே, நான் ஒரு 11:15 11:30 அப்படியே வந்துட்டு வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப். ஓகே, அப்போ கூட தே ஒன்ட் சே ஐ ஹேவ் டு கம் பேக் பை, ஐ ஹேவ் டு ஸ்லீப் பை 3:30 அந்த மாதிரிலாம் இருக்காது. தே ஸ்டில் கம். இல்லை, ராத்திரி 11:30 ஒருத்தன் வரான்னா அவனுக்கு 3:30 4:30 பிரச்சனை இல்லை. ஆமாம், ஸோ அதுவே it will give us more. Everyone wants to live a peaceful life ன்னுள்ள ஒரு மெயின் அடையாளம் சென்னை. பீஸ்ஃபுல் yet thriving, running towards yes dreams, correct, thriving. ஆமாம். காலம் கெட்டு போய் பாட்டு இருக்குல்ல, ஆமாம், அந்த பாட்டும் சரி, சீன் கான்ட்ராவும் சரி, பாட்டுக்குள்ளே ஒரு ஹியூமர் இருக்குது. படக்கலம்லேயுமே ஒரு பாட்டு ராகு காலம் பாட்டு. இப்போது இந்த 3 பாட்டில் ஒரு சின்ன ஹியூமர் இருக்குல்ல. எப்படி ஒரு மியூசிக் கம்போசர் டோன்ஸில் ஒரு காமிக் ஃபீலிங் கொண்டு வருது? பயங்கர கொஸ்டின் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம ஏதாவது சீரியஸாக எடுக்கணும்னு முடிவு பண்ணால் தான் அது சீரியஸ் ஆகுது. அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் சிச்சுவேஷன்ஸ். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய சீரியஸான விஷயம்லாம் ஜஸ்ட் ஒன்று சைட்லேருந்து பார்த்தா ரொம்ப காமெடியான விஷயந்தான். ஸோ நேச்சுரலி எனக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தமான ஒரு சிச்சுவேஷனை எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஜோனுக்கு நான் போவேன். அதர்வைஸ் ஐ எம் வெரி ஃபன் லவ்விங் பர்சன். ஸோ இப்போ கார் போயிட்டுருக்கு, டயர் வெடிச்சிருச்சா, நான் சிரிக்க தான் செய்வேன். என்னால் அதை ஐயோ என்ன பண்ணுவோம் அதெல்லாம் இல்லை, ரிலாக்ஸ், டயர் வெடிச்சிருச்சா ஓகே யார் வருவா ரெடி பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு காமெடின்னு உள்ள இது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு லிரிக்கலி தான் இல்லை காமெடியாக வந்திருக்கும். சவுண்ட்ஸில் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அதை பர்பஸ்ஃபுல்லாக பண்ண வாய்ப்பு இல்லை.
இந்த ராகுகாலம் கூட கொஞ்சம் காமெடி சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. பட் லிரிக்கலி அது கொஞ்சம் சோகமாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோகத்தையும் கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரிலாம் இருக்குது. காலங்கட்டு போய் அந்த சீன் ஆக்சுவலி அது ஒரு பிரேக்கப் சாங் தானே. அப்போ எனக்கு ஒரு பிரேக்கப் முடிச்சு ஒரு 4-5 years ஆகுது. ஸோ ஐ நோ ஹவு இட் ஃபீல்ஸ் நவ். அண்ட் எவ்ரி பிரேக்கப்ஸ் ஆர் ஆஃப்டர் வைல் இட்ஸ் ஜஸ்ட் லாஃபபிள் ஒன்லி. கரெக்ட். பிகாஸ் ஸோ அப்போ நான் லிரிசிஸ்ட், நான் ஷபரி தான் லிரிசிஸ்ட். அப்போ ஷபரிட்டு நான் சொன்னேன், ரொம்ப அற்ற சோகமாக எழுது, எல்லாம் போச்சு மாதிரி எழுது, அது மற்றதை நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டியூனில் அந்த ஒரு ஃப்ளோவில் தெர் இஸ் സംതിങ് കോമഡി. അതായത് കനവായി ഞാൻ നാളെ നീളെ കണ്ടതൊക്കെ நான் ட்ரீம்ஸாக யோசித்து வச்ச நிறைய விஷயங்கள்லாம் இப்போ எல்லாம் மண்ணில் போச்சு அப்படி தான் எழுதியிருக்காரு. பட் அவரோட நடிப்புலேயும் அந்த ஒரு வயசில் நமக்கே தெரிஞ்சிருதில்ல, இந்த வயசுல எல்லாம் அவனோட பிரேக்கப், இதெல்லாம் ஒரு பிரேக்கப்பா அந்த மாதிரி இருக்கும். கரெக்ட். ஒரு அப்போ நம்ம சீரியஸ்னஸ் ஏற்றி கொடுக்கும்போது போடடே இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சுடா அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்துடுது. ஸோ அவன் வயசுக்கு அவன் பிரச்சனை ரொம்ப பெருசாக தான் இருக்கும். பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஃபார் அதர்ஸ் ஒப்வியஸ்லி இட்ஸ் அ ஸ்டோரி டு பி லாஃப்ட் அபவுட் ஆர் ஜஸ்ட் ஃபார் அ டீ டைம். இட்ஸ் ஜஸ்ட் அனதர் திங். கதை. ஆமாம், கதை. ஜஸ்ட் இட்ஸ் மூமெண்ட்ஸ் வில் கம் அண்ட் பாஸ் த்ரூ அவுட். சீன் கான்ட்ராவோட இதுக்கு ஷபரியோட கை தான் ஜாஸ்தி. ஷபரி ரோட் திஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவன் அந்த ஒரு ரேப் மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டான். ஸோ ஐ ஹேட் த பீட்ஸ் அண்ட் ஆல்ரெடி. Then I told him, okay, நீ sing over this, we'll see what is happening. அதுக்கான டியூன் இல்லை. சும்மா பேசுறது தானே, பேசி அப்படி வர்றது தான். முட்டி நடக்கான் தொட்டு அதில் லிரிக்கலே காமெடி இருக்குது. ஆமாம். ஸோ that worked and it's a happy music only. So it's working. only thing அவர் வேண்டான்னு சொல்கிறதில்ல. ஆனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த நக்கல் that's working. இந்த ராகுகாலம் படக்கலம் சாங் கூட அந்த மாதிரி இந்த 2 சாங்கோட சிமிலர் ஜோனில் தான் இருக்குது. யா தெரிஞ்சு காமெடிக்குன்னு நம்ம ஜோன் ஒரு இது பண்ண முடியாது. அது பண்ணாலும் அது சாங்காக ஒர்க் ஆக வாய்ப்பில்லை, ரொம்ப ஃபோர்ஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட இன்டென்ஷனில் இது கொஞ்சம் ஹாப்பி ஜோனில் இருந்தால் போதும். லிரிக்கலி நீ எவ்வளோ சோகம் பண்ணாலும் போட்டுக்கோ, இட் வில் ஒர்க் சம்ஹவ். என்னோட ஒரு ஐடியாவில் ரொம்ப எவ்வளோ ஜாலியான ஒரு சிச்சுவேஷனல் மியூசிக் போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ சோகமான லிரிக்ஸ் போட்டாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி சோகம் எனிமோர். இட்ஸ் ஜஸ்ட் அ ஹாப்பி சாங். அது எப்படி? அது அந்த ஒரு பீட்டில் இருக்குது, அந்த ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஐ டோன்ட் நோ இஃப் தேர் இஸ் டெல் மீ எனி ஃபாஸ்ட் பேஸ்ட் சோக பாட்டு. என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க? ஃபாஸ்ட் பேஸ்ட் சோக பாட்டா? டக்கு ஞாபகம் இல்லை, ஆக்சுவலி வரல. ஆல்சோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் ரிலேட்டட் சம்வேர். நைஸ். ஐ திங்க் ஸோ. தெரியல எங்களுக்கு இந்த 3 பாட்டு எதுவும் சும்மா 2 வரி அப்படி சேர்த்தே பாடிடுவோம், மெட்லி மாதிரி. കാലം കെട്ടുപോയി കോലം കെട്ടുപോയി വാകിരേഖ തേഞ്ഞു മാഞ്ഞു പോയി. കാലം കെട്ടുപോയി കോലം കെട്ടുപോയി ഭാഗ്യരേഖ തേഞ്ഞു പോയി പോയി. രാവിലെ തിന്നാൻ കൊട്ടിച്ചോറല്ലേ വന്നുവോ വലിവാലും വെള്ളം കണക്കേ. രാഹുകാലം ആരംഭം വത്സ പേര് ദോഷം ജാതകത്തിലിട്ട ജാതയോ പരീക്ഷയോ ലോകമേ ഇരുണ്ട് പോയും രാവിലെ തിന്നാൻ കെട്ടിച്ചോറല്ലേ. അവള് വേണ്ട ഇവള് വേണ്ട, ഈ കാണുന്ന വെള്മാരൊന്നും വേണ്ട, ലവ് വേണ്ട, നമുക്ക് വേണ്ട, ഇവിടെ അല്ലേലും സീൻ മൊത്തം കോൺട്രാ. இந்த சீன் கான்ட்ரான்றது எப்படிங்க பிடிச்சிங்க? அது அவரோட இதில் தான் அவர் அந்த இப்போ நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குல்ல. இப்போ இங்கே போங்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், போங்கு. அதில் இப்போ இந்த டைமில் வர்றது இல்லை, இது கொஞ்ச நாளில் வேறு ஏதோ வேர்டு வச்சு மாறிடும். பூமரங்கள் எனக்கு இன்றைக்கி அது அர்த்தம் 2ஓட அர்த்தம் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஏதோ யூஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஃப்ளாப் அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டெக்ஸ்ட் தான் நினைக்கிறேன்னு தோணுது. பூமர்னா ரொம்ப கன்சர்வேட்டிவ் தாட்ஸோட பழைய ஐடியாஸோட இருக்கிறது. ஓகே. ஓ, போங்குன்னா பொய். ஓ, சில பேர் சும்மா பொய் சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்களே. ஓ, ஓகே. ஓகே. ஸோ சீன் கவுண்டரான்னு அந்த டைமில் ஆக்சுவலி அது இதில் வந்துட்டு இருந்துச்சு. அது இயல்பாக தட் வாஸ் அ வேர்ட் ஃபார்
வேலைக்கு ஆகலை. ஓகே, நம்ம பிளான் பண்ணி போனோம். சீன் கான்ட்ரானா சீன் போச்சு, சீன் ஒர்க் ஆகலை. ஸோ அதாவது வேலைக்கு ஆகலை, ஃப்ளாப் போயிடுச்சு. அது புரிஞ்சு ஊற்றிக்குச்சுன்னு சொல்லுவாங்களே, ஊற்றிக்குச்சு அந்த மாதிரி. ஸோ அதான் அவ்வளோ வேண்டா இவிட மொத்தத்தில் எங்கள் சீன் காண்ட்ரா. இதுக்கு இடையில அவளுக்கு இடையில அவன் என்னடா வேண்டான்னு சொல்கிறது அந்த சாங். ஆனால் இது கேம்லேருந்து தானே வருது சீன் கான்ட்ரான்றது. கண்டிப்பாக அது கான்ட்ராவில் இந்த கான்ட்ரா பேண்ட் அதனால தான் வருது. பட் அது எப்படிங்க இந்த அர்த்தத்தை கொண்டு வந்து வச்சிங்க? அது பாருங்க, அந்த டைமில் அந்த ஜென்ரேஷன் பண்ணியிருக்கு சீன் கான்ட்ரா. களிப்பு பிரேமமில் களிப்பு பாட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டாரை இந்தியன் சினிமா கொடுத்துச்சு, எஸ்பெஷலி சவுத் இந்தியன் சினிமாவுக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த மொமெண்ட்டில் அ ஸ்டார் வாஸ் பார்ன். அந்த ட்ராக் பற்றி பேசுவோம். கோவத்தை பற்றி ஒரு பாட்டு, அவ்வளோதான் ஒரு ஐடியா. கோவம் தான் மலையாளத்தில் கலிப்புன்னு சொல்கிறது. கலிப்பு அது ஒரு டெர்மினாலஜி தான். இங்கே சந்தோஷம் ஒரு பியூர் தமிழ் வார்த்தை. அப்படியே களிப்புன்னு இருக்குது. ஓகே, சந்தோஷம் அது. அரே வாட்டர் ஐரணி. ஓகே, ஸோ யா, அப்போ கலிப்பு லிரிக்ஸை அவர் எழுதிட்டார். நான் இங்கே ஒரு மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹேட் அன் ஐடியா ஆஃப் ஒரு ஒரு பெரிய என்ன சார், ஒரு ராட்சசன் தானே? கரெக்டு தான். யா, அப்போ ராட்சசனோட ஒரு கோட்டை, அவரோட ஒரு கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வைப். இதுதான் அவர் ஃபுல் டைம் கோபத்தில் தான் இருக்கார். ஸோ அதான் ஃபஸ்ட்லேயே கண்ணு சுவக்கணும், பல்லு கட்டிக்கணும், ஏதோ ஒரு அவரோட கோட்டைக்குள்ளே நம்ம போகிறோம். அவர் ஆல்ரெடி கோவத்தில் தான் இருக்கார். அந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணதான். பட்டு அதுவும் ஒரு என்ன கோவம் தான். அந்த சாங்கில் எப்படி கோவம் கொண்டு வரலாம். அந்த களிப்புன்ற வார்த்தை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம், அது அவர் சொல்லும்போதே பேசி வந்தபோதே, அதாவது ஒரு கலிப்பான ட்ராக் வேணும்டா, கோவமான ட்ராக்கா. அப்போ சரி, அப்போ ஒரு கலிப்பு சாங்கா, சரி ஓகே, அப்போ அதிலே வந்துடுச்சு. ஐ திங்க் அதுலேயே களிப்புன்றது கான்டெக்ட் கிடச்சிருச்சு, ஒரு ரூட் கிடச்சிருச்சு. கலிப்பான ஒரு ட்ராக், அப்போ கலிப்பு. ஓகே, இன்ஃபேக்ட் ராக்கும் குத்தும் அப்படி தான் வந்துச்சு. இப்போ ராக் சும்மா நாங்கள் லிரிக்ஸும் இல்லை, சாங்கே ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கும் இல்லை, ராக்கு குத்து இல்லை, ஒரு மாதிரி ரோக்கங்குத்து. ரோக்கங்குத்து பரவாயில்ல, அந்த பேர் வச்சு தான் சாங்கே ஆரம்பிச்சிச்சு. சாங்கில் லிரிக்லேயே வந்ததில்லை. ரோக்காங்குத்துன்னு ஒரு பாட்டு. ஓகே, அப்படின்னா எப்படி இருக்கும், சரி ஓகே, ராக் சாங் மாதிரி ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் குத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இட் ஹேப்பன்ட். தியேட்டரில் உங்களுக்கு பிரேமம் பார்த்த ஞாபகம் இருக்கா? எஸ், சொல்லுங்கள். நான் பட்டு படம் முடித்த ஒரு 5 days அது ஒரு பிரசவம் முடிஞ்ச மாதிரி. எனக்கு எந்த ஐடியா இல்லை. நான் நல்லா தூக்கம். ஏன்னா அவ்வளோ நாளைக்கு ஒரு 1.5 years ஒன்லி திஸ் மூவி இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். எவ்ரி டே ஒன்ஸ் இட் இஸ் ரிலீஸ் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஐ வாஸ்ல இங்கே சென்னையில் தான் இருந்தேன், பிரசாத் லேப் ஆப்போசிட்டில் ஒரு ரூமில் தூங்குவேன். முடிய அளவு டைம் தூங்குவேன், எந்திரிப்பேன், போய் சாப்பிடுவேன். டீ குடிக்கிற டைமில் ஃபோன் எடுக்கும்போது ஒருத்தர் சொல்லுவான், இந்த மாதிரி நடக்குதுடா, டிக்கெட் கிடைக்கலடா, ஆளுங்க எல்லாம் ஏறிட்டு இருக்காங்கடா, பயங்கர இங்கே ஃபுல் பஸ்டட். அப்படியா, ஓகே 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 சரின்னு சொல்லிட்டு நேராக போய் சாப்பிட்டுட்டு நேராக போய் தூங்குவேன். ஸோ திஸ் வாஸ் லைக் ஒன் வீக் ஃபார் 5 to 6 days இட் வாஸ் ஹேப்பனிங். ஹைபர்னேஷன், பயங்கர ஹைபர்னேஷன். தென் ஐ காட் பேக். சரி, இப்போ இனிமேல் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஐ டுக் மை ஃபோக்ஸ் ஃபார் த மூவி. ஆக்சுவலி அப்போ தான் தெரியுது வாட் திஸ் மூவி ஹஸ் டன். அது வரைக்கும் அப்போ யூடியூப்லலாம் வருது, நிறைய பேர் இந்த தியேட்டரில் உள்ளே ஏறுறதுக்கான ஜனங்கள் ஏறுற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். இஸ் தட் ஈவன் ரியல்னு நினச்சிட்டு நான் அப்படி போய் படுத்துட்டேன். பட் நான் அப்போ தான் போய் பார்க்கும்போது தான் தெரியுது த வே பீப்புள் செலிப்ரேட்டட் தட் மூவி, வித் த வே பீப்புள் ஆர் கான்ஸ்டன்ட்லி கம்மிங் அண்ட் ட்ரை டு வாட்ச் இட் again and again. அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நான் பார்க்கும்போது தான் இட் வாஸ் லைக் வாவ் மேன், வாட் அ ஃபினாமினன் இஸ் திஸ். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போவும் கரெக்டாக செலினோட கேரக்டர் இருக்குல்ல, ஆமாம், அது அந்த டைமில் நான் ஒரு 3 வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் பார்த்தேன் தியேட்டரில். கரெக்டாக செலின் வந்து அந்த பேக்கரியில் வந்து அப்படியே வரும்போது நான் அப்படியே தூங்கிடுவேன். தூங்கிட்டு கரெக்டாக அப்புறம் பிரெயினுக்கு தெரியுது என்னெல்லாம் நடக்குதுன்னு. அடுத்த திரும்பி கலிப்பு பின்னே வருவான்ல. ஆமாம், அல்ஃபோன்ஸை அடிக்கிற போகிற இடத்துல அந்த கலிப்புன்னு வரும்போது திரும்பி வந்துருச்சு. படம் இங்கே வந்துச்சா, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு உட்காரேன். பட் ஐ ஹேட் அ பெட்டர் sense of, better freedom of not doing music in lot of parts. That was a silence. That was a blessing at that time.
இப்போ அதுக்கு ஃப்ரீடம் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். அட்டென்ஷன் ஸ்பேன்ஸ் இஸ் அ வெரி வெரி இஷ்யூ கைண்ட் ஆஃப் அ திங். அன்னைக்கு அது இட் இஸ் ஓகே, இட் இஸ் ரிலாக்ஸ்டாக பாருங்கள் படத்துக்கு, என்ன அவசரம் அந்த மாதிரி. ஸோ மியூசிக் வரும், இப்போ வரும்னு நினைக்கிற இடத்துல எல்லாம் மியூசிக் இல்லை நிறைய இடத்துல. ஸோ இட் ஹேட் தட் கியூரியாசிட்டி, ஓகே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வை ஆர் தீஸ் பீப்புள் டாக்கிங், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் வைஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுவே அது பயங்கர ஒரு நைஸ் வேவ் டு see. இன்னொன்று அது இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. கரெக்ட். லைக் அந்த படத்தினுடைய சினிமோகிராஃபியும் அப்படி தான் இருக்கும், கதையும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும், உங்களோட மியூசிக் அப்ரோச்சும் அப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, நார்மலாக அப்படியே பாருங்க, அப்படியே இருங்க. ரொம்ப இம்பார்ட்டൻ്ட் இருந்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா சில பிகாஸ் ஃபார் மீ அங்கங்கே நான் மியூசிக் போட்டாலும் ஸ்டோரி வுட் பி வெரி ஜட்ஜபிள் ஆர் வெரி ப்ரெடிக்டபிள். ஐ டென்ட் வாண்ட் டு எம்பசிஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஒன்லி பிகாஸ் அரே வெயிட், திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், வெயிட் அண்ட் சி. இல்லைனா ஐ குட் ஹவ் ஆக்சுவலி டிட் சம் மியூசிக் வென் மலர் டீச்சர் என்டர்டு. ஒரு டீச்சர் கண்டிப்பாக ஹீரோயின் என்ட்ரி, இன்றைக்கெல்லாம் அதுக்கு மியூசிக் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும். பட் ஃபார் தேட் மூவி ஐ வாஸ் நாட் சப்போஸ் டு, நான் தான் சொன்னேன் மியூசிக் வேணாம், அப்படி இருக்கட்டும், பார்க்கட்டும் என்ன நடக்குதுன்னு. இப்போ மியூசிக் போட்டோன்னே தெரிஞ்சிடல இவங்களுக்குள்ள ஏதோ நடக்க போகுதுன்னு. நத்திங். அரே ஷி இஸ் சம் எஸ்பெஷலி ஃபார் மலையாளம் சாய் பல்லவி வாஸ் அ ஃப்ரெஷ் ஃபேஸ். தே டிடன்ட் நோ ஹர். ஸோ வாட் கேன் ஷீ டூ? ஓ சம் டீச்சர், ஓகே இது ஏதோ சீன் மாதிரி தான் இருக்கும், போக போக தான் ஓகே இவங்க தானா, ஓ அப்படியே, ஓ இவங்க டான்ஸ் ஆடுவாங்களா, ஓ இவங்களுக்குள்ள ஓகே ஓகே. ஸோ தட் திங் ஆக்சுவலி ப்ளோட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் மைண்ட். ஐ திங்க் குட். நைஸ். எஸ், தட்ஸ் ஹவ் கலிப்பு ஹேப்பன்டா. யா. அடுத்து மலரே. மலரே பட்டாம்பூச்சி பாட்டு. பட்டாம்பூச்சி பாட்டு. ஸோ நாங்கள் இருந்த இடத்துல there was like lot பயங்கர லைவ்லியான இடம், ஃபுல் க்ரீனான ஏரியா. அங்கே ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் அடிக்கடி அங்கே வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. அந்த படத்தில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே ஒரிஜினல் பட்டர்ஃப்ளைஸ் தான், ஓகே எதுவுமே சிஜி இல்லை. ஸோ நாங்கள் நின்ன இடத்துக்கு சுற்றியும் எப்போவுமே சம்திங் இஸ் ஃப்ளையிங் அரவுண்ட். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க, எங்களுக்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு அந்த டைமில். ஓ இது காமன் ரோஸா, ஓ ஓகே இது ப்ளூ ஜேடா, அந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஸோ பட்டர்ஃப்ளை ஹேட் அ ரோல் இன் திஸ், வி அண்டர்ஸ்டுட். ஸோ அப்போ பாட்டும் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி தான் இருக்கணும், அதுதான் பேஸ் ஐடியா. அதோட மோஷன் தான் அந்த சாங்கோட அந்த ஸ்டார்டிங், அந்த பியானோ அதோட ஒரு ஃப்ளட்டரி மோஷன். சரி ஓகே ஒரு படப்படன்னு இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ பட்டர்ஃப்ளைக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப காற்றடித்தாலும் எங்கேயாவது போய் லைஸாக நிற்கும். ஸோ வில் ட்ரை டு கெட் இன் லைக் வெதர்ஸ் இன்சைட், ரொம்ப மழை மாதிரி ரொம்ப காற்று மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தாலும் லவ் இஸ் ஸ்டில் தேர், இட் இஸ் கோயிங் டு தட் ஒன் பிளேஸ், அந்த மாதிரியான ஒரு ஐடியா. சும்மா ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசும்போது இப்படிலாம் பேசலாம். அதர்வைஸ் அது ரொம்ப அன்கண்டிஷ்னலாக எல்லாருக்கும் பிடிச்சிடணும் சாய் பல்லவியை, அந்த ஒரு நோக்கம் தான் இருந்துச்சு. தியேட்டரில் வர்றவங்க எவ்ரி ஒன் ஷுட் ஃபால் இன் லவ் வித் ஹர், நாட் ஓன்லி ஜார்ஜ். ஷி ஷுட் பி லைக் எவ்ரிவன்ஸ் ஃபேவரட். எவ்ரிவன்ஸ் ஃபேவரட் அண்ட் இட் ஹேப்பன். எஸ், அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ தட் வாஸ் தி ஐடியா. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி I think I took about 2 months to finalize it, the whole song. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாங்ஸும் நான் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கீப் ஆன் ரிவெஸ்டிங். நான் ஆல்மோஸ்ட் எவ்ரி சாங்ஸ் நம்ம ஒரு 150-200 டைம்ஸ் கேட்டிருப்போம். அன்லெஸ் இட் இஸ் என்னை எப்போ போர் அடிக்க வைக்குதோ, இட்ஸ் ஓகே, ஐல் ட்ரை டு ஃபைண்ட் வாட் எலிமெண்ட் இட் இஸ், ஐல் மியூட் இட், அவ்வளோதான். ஓகே எவ்வளோ வாட்டி கேட்டாலும் இது மட்டும் என்னடா ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் மியூட் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் எவ்ரிதிங் வாஸ் எட்ச்ட் and everything was pre-experimented several times through me. So I think that is the good part of that album. இப்போ மலரே மாதிரி ஒரு பாட்டில் கம்போஸராக நீங்கள் சொன்னீங்க, பட் மிக்சிங் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அந்த பார்ட்டில் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க? கான்ட்ரிபியூஷனில் I try to create a space, like very open space. So for me, இவங்க கொடைக்கானல்ல இருந்து இருக்காங்க in the story. She is from Kodaikanal. And so for me is that she is in another mountain. ஓகே, பக்கத்து சின்ன சின்ன ஹில்ஸ் இருக்கும்ல, ஆமாம், அப்போ பக்கத்து ஹில்ஸில் இவங்க இருக்காங்க. இவனுக்கு இன்னும் அங்கே போய் சேர முடியல. ஓகே, he is like an unconditional lost lover.
who still asks for her. ஸோ நீ பக்கத்து மலையிலேருந்து பாடு, அவள் பக்கத்துல எல்லாம் போக வேணாம். ஸோ மை கம்போசிஷன் ஸ்டைல் வாஸ் it has to be a very loud love song. He has to shout out, otherwise அங்கே கேட்காது, அந்த ஹில்லில் கேட்காது. ஸோ அதுதான் அந்த மலரையில் அவ்வளோ ஹை பிச்லேயும் அவ்வளோ லவுடாக பாடினா தான் அதுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் மலரே நின்னே காணாதிருந்தால் அதெல்லாம் அந்த ஹை பிச்சிலே தான் இருக்குது. ஸோ தட் it has to reach her in that next hill. ஆஹா, It will be very feeble for her only, but still இது டைரக்டர் சொல்லலை. இது டேரக்டர் சொல்லலை, பட் ஆஹா சூப்பராக இருக்கே. பட் டேரக்டரோட இதுதான் ஒன்லி ஃபுல் அன்கண்டிஷ்னல் லவ். ஆஹா, லவ்வாக எதுவுமே எந்த பிளாக்கேஜ் இல்லாமல் லவுட் லவ் சாங். லவ் சாங் பிரில்லியன்ட், நல்லா இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி யோசிக்கிறேன். நைஸ். நான் இவ்வளோ நாள் வந்து ஓகே போயிட்டே இருக்கு மலரே, அங்கே வந்து பாட்டிலே ஒரு ஹை வேணாலும் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி யோசித்தேன். பட் அப்படி தான் இருந்துச்சு. சும்மா கழிப்பு பாடினீங்களா நீங்கள் எனக்காக? அது பாட்டே இல்லை. பரவாயில்ல, நம்ம சும்மா நமக்காக. കണ്ണ് ചുവക്കാണ്, പല്ല് കടിക്കാണ്, മുഷ്ടിച്ചു എടുക്കാണ്, ആകെ വിയർക്കാണ്, ഞാടി ഞരമ്പ് വലിഞ്ഞു മുറുകാണ്, പേശികളാകെ ഉരുണ്ട് കയറാണ്, ചങ്കിനകത്ത് താളമടിക്കാണ്, തക്കിട്ട മേളമടിക്കാണ്, ടങ് ട ടങ് ട. எனக்கு ஒன்று தாங்க புரியல ஆக்சுவலாக. இதை அல்ஃபோன்ஸ்ட்டையும் கேட்கலாம், உங்கள்கிட்டையும் கேட்கலாம், நிவின் பாலிட்டையும் கேட்கலாம். நம்ம படம் பண்ண போகிறோம், சினிமாக்குள்ளே வரப்போகிறோம், இந்த மாதிரி டெசிஷன்ஸ்லாம் எடுத்த பிறகு அவர் முதல் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டே நம்ம ஒரு நாள் ஒரு படம் பண்ணோம், அது இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான படமாக இருக்கணும்டா. நம்ம சின்ன வயசு சில படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒன்று இருக்கணும். யூனிவர்சலி அப்பீலிங்கான ஒரு படம், எல்லாருக்கும் பிடிச்சி 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட நல்ல படமாக ஒன்று, அப்படி ஒரு படம் லைஃப்பில் எடுத்துடணும். இப்படி தான் எல்லாருமே பேசுவோம், கரெக்டா? அந்த படத்தை நீங்கள் ஏர்லியாகவே எடுத்துட்டீங்கல்ல, கரெக்டில்? கரெக்டு. அந்த ஃபீலிங் எப்படிங்க? எனக்கு அது புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம அது நான் என்னோட பர்சனலி நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன். லைக் நான் க்ரூட்டே சொன்னேன், அல்ஃபோன்ஸ்டே சொல்லியிருக்கேன், இந்த படம் நம்ம உருவாக்கலடா, இந்த படம் தானாக உருவாகிச்சு, வி வேர் ஜஸ்ட் டூல்ஸ். நம்ம வி ஜஸ்ட் அலவுட் இட் டு ஹேப்பன், இது தானே உருவாச்சு ஒன்லி பிகாஸ் ஜஸ்ட் இமேஜின். நான் எப்போவுமே யோசிப்பேன், அந்த படத்தோட லாஸ்ட் சீனில் ஜார்ஜ் அண்ட் செலின் 2 பேரும் அந்த அக்கோடட் மேலோடி நடந்து வரும்போது ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே வரும், இவர் தலைக்கு மேலோடி வர்ற மாதிரி அவரே தட்டி விட்டுருவார். Can anyone just try to compose that shot in real life? அதுவாக நடந்துச்சா? அதுதான் நடந்துச்சு. பட்டர்ஃப்ளைலாம் தானே வருது, அது சும்மா ஏதோ ரேண்டம் ஷாட்டு, பட் ஹீ பிளேஸ்ட் அட் த ரைட் பிளேஸ் அண்ட் இட் கேவ் அ டிஃப்ரெண்ட் ஐடியா ஆஃப் தட் மூவி ஆல் டுகெதர். அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் இட் செல்ஃப் ஹேப்பன்ட். ஸோ இட் ஜஸ்ட் தட் மூவி வாஸ் நாட் மேட்னு சொல்லுவேன். இட் வாஸ் நாட் மேட், இட் வாஸ் மேட் த்ரூ அஸ். இட் ஜஸ்ட் ஹேப்பன் த்ரூ அஸ். ஏன்னா நம்ம எதுவும் இன்ஜினியர் பண்ணல. இங்கே ஒரு மாசு வரணும், இங்கே ஒரு இது வரணும், கைத்தட்டல் வரணும், அதெல்லாம் இல்லை. ஓகே இவர் இப்படியா, இப்படின்னா இப்படி தான், ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தவிர இட் வாஸ் ஐ ஸ்டில் ஃபீல் இஃப் அட் ஆல் நான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு மூவி நான் பண்ணணும்னு உட்காந்தாலும் நான் வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நான் திருப்பி போகணும். லைக் nothing is around me, it's only myself and it's only this movie that is going to which I am supposed to do. அந்த மாதிரி இருந்தால் தானாக உருவாயிடும். இது அந்த மாதிரி உருவான படம் தான் எப்போவும் சொல்லுவேன். பிகாஸ் he had in the script மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கலை, பிகாஸ் they had lot of improvisations on the set. So அதுக்கப்புறம் on the editing table only that movie happened. பிகாஸ் நான் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மியூசிக் பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் தட் ஃபஸ்ட் ஹாஃபில் எங்கேயாவது ஒரு மியூசிக் பிடிச்சிருக்குன்னா he take that music and put it in the first reel again. So now the whole narrations changes, the style changes. Oh okay, நீ இப்படி தான் யோசிக்கிற, then we'll come back to do it again. Now it is not, this can't happen. என்னங்க நீங்கள் இவ்வளோ எடிட் பண்ணிட்டீங்க, நம்ம எனக்கு பழக்கிறதுனால I don't ask that. Okay, if that is the process, I understand. But that was very easy for us. Okay, ஒரு ஃபஸ்ட்டு ரீலே 11 ரீல்ஸ் வரும், 11 கட்ஸ் வரும். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, I still had version 11 of the reel 1. So
that much we have processed it, that much Alphonse has processed it, that much the sound people has processed it, everyone has processed it throughout till they're not bored. ஓகே, அது அவ்வளோ ப்ராசஸ் ஆனனால தான் இட்ஸ் லைக் அவ்வளோ டெஸ்டர்ஸ், இந்த வைன் டேஸ்டிங் மாதிரி தான், இவ்வளோ பேர் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது வெளியே வரும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அதுக்கு நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் நெவர் மேட், இட் வாஸ் ஜஸ்ட் ஹேப்பன் த்ரூ அஸ். வி குடன் இப்போட்டாலும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலும் இது வந்திருக்காது. கரெக்டு. எனக்கு என்ன க்யூரியஸாக இருக்குன்னா, அந்த அல்டிமேட்டமை நீங்கள் டெலிவர் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம், பட் யூ ஸ்டில் டெலிவர்ட். பிரேமம்னு ஒரு படம் வந்துருச்சு, அது இந்தியன் சினிமாவில் ஒரு ரொமான்டிக் படத்தை நம்மளோட ஜென்ரேஷனுக்கு ரீடிஃபைன் பண்ணிச்சு. அவ்வளோ வைட் ஸ்ப்ரெட் செலிப்ரேஷன்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி, எல்லா ஊர்லேயும் ரீமேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, எல்லாமே நடந்துச்சு. அப்போது இந்த சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போது உங்கள் எல்லார் மேலேயுமே இந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்கல்ல, அது நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? நீங்கள் 3 பேரை பற்றி பேசியிருக்கீங்களா? நாங்கள் அது பேசலை, பட் ஐ திங்க் ஈச் ஒன் ஹேஸ் கான் த்ரூ தட் இண்டிவிஜுவலி. பிகாஸ் அது ஒரு ப்ரெஷர் தான் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. we did it for the love of it, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் மாதிரியான இது மாதிரியானன்னு எனக்கு தெரியலை, அது இது மாதிரியான நம்ம எப்படி பண்ண முடியும், I don't know. பிகாஸ் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே அதில் இன்ஜினியர் பண்ணல. we never made any songs to be a hit. This song or this bit or nothing was like a viral idea. அது ஒரு இட் வாஸ் நாட் இன்டென்டட், அந்த இன்டென்ஷனே இல்லை. இதுக்கிடையில் அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக தட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஐ திங்க் வி ஹேட் இட். unless gold happened, till gold I think we all had that pressure. I think after gold it's like now we have erased everything, we can start afresh everyone in a way, so it's a good thing. So எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் in that point, Premam's point. Yeah, that's happened. That is just இப்போ அது ப்ரெஷர் எல்லாம் இல்லை, இட்ஸ் a very sweet memory. Nice. Yeah, I have understood myself that at that age it was the right thing that happened to me. Correct. Now whatever it is just இப்போ எனக்கு என்ன பண்ண முடியுமோ that will only be happening now. So yeah, that realization is now, I have that clarity now. பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க, இப்போ நேரம் மாதிரியான ஒரு சார்ட் பஸ்டர் ஹிட், பிரேமம் மாதிரியான ஒரு சார்ட் பஸ்டர் ஹிட் வச்சுட்டு, இதெல்லாம் எனக்கு விசிட்டிங் கார்டு, இதை வச்சுட்டு என்னால் யார் கூட வேணால் கொலாபரேட் பண்ண முடியும், எங்கே வேணால் போக முடியும், ஐ ஸ்டில் ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆனால் நீங்கள் அதை பண்ண மாதிரியும் தெரியல. மீனிங் நான் சொல்கிறது வந்து, நீங்கள் அதை வச்சு யூ டி நாட் ட்ரை டு கிராக் க்ரீடிலி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபெரோஷியஸான ஒரு மூவ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணல. இல்லை, அது ஏன்? ஏன்னா எனக்கு கொஞ்சம் இது ஒரு ட்ராமா பெயின் வச்சுக்கலாம். லைக் ஆக்சுவலி பிரேமம் முடித்ததுக்கப்புறம் மேஜர் மூவிஸ் பேச்செல்லாம் வந்துச்சு. பட் ஆஃப்டர் பீயிங் வித் தீஸ் கிரியேட்டிவ் பீப்புள் I was not able to be with some mediocre ideas. How much ever the pay scale is and whoever the biggest actor is, I was not able to fall in that design of just a movie. Just a project. Just a project is a very painful idea for me, because everybody's ஒரு major chunk of lifetime we are investing on it. We can't just என்ன சொல்கிறது, இப்போ நான் என்கிட்ட கேட்டேன், இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மூவிஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், பட் I can solidly say from 2024 to 2025 I did this. That is the time period we have kept for that. It's our lifetime for that movie. Movie is not just a thing for people to just see and throw or whatever. We are also being a part of it. We are investing ourselves in that. So my idea of investing myself is to totally surrender in it, not just to be a part of it and do whatever I can. அது இன்னைக்கு வரைக்கும் I'm trying to hold it. So that time நான் யோசிச்சிருந்த the biggest directors, they also had a pressure to deliver it in this time period or in this budget, only because their producers or their actors, their dates or their budget, whatever. So I was not able to go with that flow. See, I know what I went through while doing Premam. So
for myself, my inner child wants to do another premam always. They know, just to be free with no judgments. ஒன் மோர் பட்டாம்பூச்சி பாட்டு. பட்டாம்பூச்சி இந்த வாட்டி என்ன வேணாலும் வரட்டும், பட் something like that, just to be free and do whatever I can do, and just only that. So it's still their craving, அந்த craving இப்போவும் இருக்குது. But still I'm doing whatever I could do. அந்த மாதிரி இருந்தாலும் that time I was, எனக்கு வந்த ப்ராஜெக்ட்ஸும் அந்த ஒரு மாதிரி ஐடியாவில் தான் இருந்துச்சு. See, for example, I'll tell you, இதெல்லாம் இவ்வளோ சோல்ஃபுல்லெல்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் வரும்போது, சார் இவங்க தான் நடிக்கிறாங்க, ஓகே இவங்க 2 பேர் தான் நடிக்கிறாங்க, ஓகே 5 சாங் இருக்குது சார். அப்போ அந்த டைம்லலாம் இந்த லவ் ஃபெயிலியர் சாங், டாஸ்மாக் சாங், இதெல்லாம் காமன், லைக் ப்ளூ பிரிண்ட். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, சார் ஒரு இந்த சாங் சார், அந்த சாங் சார், இது ஒரு லவ் சாங், ஒரு பிரேக்கப் சாங், அது சார், ஓகே 5 சாங். சரி, ஓகே கதை என்னன்னு சொல்லுங்கள் சார். இன்டர்வெல்லுக்கு தான் ஆயிருக்கு சார், நீங்கள் இந்த 5 சாங் முடிச்சிடுங்க, நம்ம அதை ஒட்டி நம்ம பாக்கி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு சார், நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸில் வந்து கீழே வந்துட்டு டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். I was not able to take it. I'm not seeing these things like that. I'm not able to. It's not just things. See, at least a person is coming to see it for 2 hours. What is he taking out? Alone life eல்லாம் சேஞ்ச் ஆக வேணாம். At least he should smile back. No? Feel. He should at least feel happy that he spent this 2 hours. Yeah. அதுக்கு என்ன பண்ண? Spend that money for this film. Yes, obviously. So அதுக்கான இன்டென்ஷனே இல்லை. It just, their intentions were not right for me. So I thought, okay, whatever is right for you, it's right for you. Keep it to yourself. Yeah, sorry. yeah. So maybe that was that gap. I didn't want to force it also. But I have mentioned my interest to the directors I wanted to work with. And அந்த டைமில் ரொம்ப பெரிய டேரக்டர்ஸாக இருக்கவங்களும், I also felt that they also have that pressure of delivering their previous hit. ஸோ தட் தேர் ஆல்சோ ஃபேஸிங் தட். இப்போல்லாம் நான் யோசிக்கும் போது, ஓகே நான் அவ்வளோ சீரியஸாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே வாட் எவர் ஐ குட் டூ, ஐ ஹேட் 1000 ways to deal it, but I couldn't deal it properly. That's what I feel. ஆஃப்டர் டெலிவரிங் நேரம் அண்ட் பிரேமம் எல்லாருக்குமே உங்களை தெரிஞ்சுது, நல்ல ஃபேஸ் வேல்யூ வந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ஸ் வந்துச்சு. இந்தியாவில் எல்லா க்ரியேட்டர்ஸ்க்குமே எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க மலையாளம் சினிமாவை. அப்படி இருக்கும்போது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துருக்கும்ல, அது என்ன, அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஃபஸ்ட்டு வந்தது பிரியதர்ஷன் சார். ஓ, அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணீங்களே நவரசாவில்? நவரசாவில் ஒர்க் பண்ணேன். வெரி பிளெஸ்ட். அது நல்லா இருந்துச்சு. அவர் இன்னைக்கு ஒரு பாய் தான். ஐ லைக் தட் ஆர் ஆஃப் ஹிம். ஹி ஸ்டில் வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ அது அந்த மாதிரி ஒரு கால், he had the great intent to call me and congratulate on it. I think மற்றபடி யாரும் அப்படி எனக்கு ரொம்ப இதாக ஞாபகம் இல்லை. I mean mostly I was out of reach also. I was not that reachable also, because I was not prepared for this, and I didn't know how to take this success, to be honest. There is a way to take success. Yeah. I was not taught how to take success. Nobody in my family or என்னோட இதிலே தெரியலையா. ஐ திங்க் உங்கள் 3 பேருக்குமே அது அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி தான். ஸோ we actually lost out of syllabus தான் இது. ஆமாம், கரெக்ட். Each one of us went in their own path. We knew we couldn't even call each other and console, or we couldn't call each other and ask like how are you. We all went on our own paths and we just bursted out for 2-3 months. We couldn't even call where are you. என்ன கூப்பிட்டுட்டு யாராவது என்னோட பர்சனல் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இந்த 2 பேர் தான் என்ன ரீச் பண்ண முடியும் அந்த டைமில். ஸோ தேட் டைம் இஃப் ஃப்ரெண்டுக்கு கூப்பிடாது, என்கிட்ட இப்படி ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, நான் என்ன சொல்லணும், எதுவுமே சொல்லாது, நான் வரேன், நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ பட் மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு கேட்கணுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லோரும் they are in their own buzz. I am in that buzz. I know I couldn't take it. No one, I don't know if everyone knew what they are going through. So நான் கொஞ்ச நாள் தலைமறைவாயிட்டேன் from the phone scene.
பட் ஐ வாஸ் அரவுண்ட் வித் த பீப்புள் ஐ நியூ. பட் டு டேக் கால்ஸ் அண்ட் to take a compliment, I think I'm actually learning it now only. To take a compliment needs courage. You didn't do anything wrong, but to take a compliment and being kind to myself was very necessary. Maybe I was not that kind, taking compliment I was not good at. So maybe that time was we all bursted out. We all went our own paths for a couple of months. Then only we turned back and we actually spoke to each other like how are things? Yes, all are good. Okay, what are you going to do? No idea. Okay, relax, no problem. Okay. So it was like that. Yes. சின்ன சின்ன பிரேமம் இஸ் ஆல் அபவுட் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான். நிறைய இன்டிமேட்டான நுவான்ஸ்ட் விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை இமோஷன்ஸாக இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கேப்சர் பண்ணது தான் அந்த படத்தினுடைய சக்ஸஸ். அப்படி ஒரு சின்ன பாட்டு, சின்ன சின்ன அந்த பாடுங்களா பாடுங்களேன். அவள் கண்ணங்கள் கண்ணிமைகள் சிரிப்பும் கலந்து தந்த போதை என்ன, 1000 மின்னல்களின் மீது பாய்ந்து வந்ததென்ன, ஓ ஏதோ காதல் என்னை செய்யும் பொழுதே மெய்யும் பொய்யும் ரெண்டும் ஒன்றாய் படுதே, என் நெஞ்சுக்குள்ளே புதுராகம் போலே என்றென்றும் உன்னை காதல் செய்யவா, சின்ன சின்ன பாவை கொஞ்சி கொஞ்சி பேசி துள்ளி செல்லும் என் அழகே, சின்ன சின்ன பாவை கொஞ்சி கொஞ்சி பேசி துள்ளி செல்லும் என் அழகே. தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். எனக்கு இன்னமும் பிரேம் தியேட்டரில் பார்த்தது அப்படியே ஞாபகம் இருக்கு. ஸ்டில் ஃபீல்ஸ் ரியலி ஃப்ரெஷ். எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்போ ரீவிசிட் பண்ணாலுமே எவ்வளோ பிடிச்ச படங்கள் இருக்கும். உலகத்திலே சிறந்த படம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த படம்லாம் ரீவிசிட் பண்ணுவோம். பார்த்தா நல்ல படம் தெரியும், அதெல்லாம் வேறு கதை. ஆனால் பிரேமம் மட்டும் நான் லேப்டாப்பில் இப்போ பார்த்தாலுமே நான் தியேட்டரில் தான் பார்த்துட்ருப்பேன். செம்மையாக இருக்கும். கடைசியாக உங்கள் மியூசிக் பற்றி பேசணும், உங்கள் ஜர்னி பற்றி பேசணும், உங்கள் இன்ட்ரெஸ்ட் பற்றிலாம் பேசணும். பட் இவ்வளோ வருஷங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணாலும் நீங்கள் இன்னமும் வியந்து பார்க்குற, ஆசையாக கேட்குற உங்களோட இன்ஸ்பைரேஷன்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல மியூசிக்கில், அவங்களெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய எலக்ட்ரானிக் மியூசிக், பாப் சாங் இதெல்லாம் கேட்டு தான் வந்தேன். இன்ஃபேக்ட் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ராஜா சார், கண்டிப்பாக ரமன் சார் ஏரியாவில் தான் நான் வளர்ந்தேன். பட் ராஜா சார் அவரோட மியூசிக், எஸ்பெஷலி அவரோட மியூசிக்காலிட்டி, அதெல்லாம் என்னோட ஒரு ஆஃப்டர் டீனேஜ் தான் அதெல்லாம் நான் கவனிக்கிறேன். பட் ஐ பர்சனலி வாண்டட் டு டூ லைக் மை ஐடியா வாஸ் மியூசிக் வாஸ் வெரி மச் லவுட் ஆல்ரெடி. லவுட். ஆமாம், அதாவது ரொம்ப இப்போ ட்ரான்ஸ் மியூசிக், சைக்கடெலிக் ட்ரான்ஸ், டெக்னோ இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு தான் வந்தேன். அதுலேயே ஆம்பியன் மியூசிக், வேர்ல்ட் மியூசிக், இப்போ இல்லை மெடிவல் பண்டிட்ஸ், கர்ஷ்காலே, இதெல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தான். தே ஹேட், அதாவது இப்போ பஞ்சாபி எம்சி இவங்க எல்லாம் இந்தியாவில் தே வாண்டட் டு டூ சம்திங், தே வாண்ட் டு கிராக் சம்திங். பட் இப்போ திவேரி கார்பரேஷன் இவங்கெல்லாம் தே வாண்டட் டு டூ சம்திங் ஆஃப் தேர் ஓன் ஹியர், பட் தே குடன்ட் கிராக் இட் பிகாஸ் we I think that time or now also we have a format. Correct. So they went to UK, they went to Canada, they went to US and they did albums there. From there, when the CDs came here, people started loving it. So அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ மெடிவல் கண்டிட்ஸ் அண்ட் கர்ஷ்காலே ஆர் லைக் ஐ ஆல்வேஸ் அட்மயர் தெம் ஃபார் தேர் ஒர்க். இப்போ மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அவங்கள நானும் கொஞ்சம் அப்படி ரொம்ப ரொம்ப இவங்க பிக்கியாக இல்லை, நானும் அப்படி கேட்குறது இல்லை. ஃபார் மீ அவுட் ஆஃப் மை மூட் ஐ லிசன் டு வாட் எவர். எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படி லிரிக்கலியே தான் வேணும் அப்படிலாம் அதுவும் இல்லை. லிரிக்கல் மியூசிக் ஆர் சம்திங் லைக் தட், நத்திங் லைக் தட் ஃபார் மீ. எனக்கு தெரிஞ்சு வாட் எவர் சூட்ஸ் மீ மை மூட் ஐ லிசன். பட் கண்டிப்பாக மைக்கேல் ஜாக்சன் இவங்கெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ தி எஃபர்ட் தே புட் ஃபார் ஒன் ஆல்பம், அதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது வி ஆர் நோவேர் நியர். சும்மா ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். I'll tell you. இப்போ நவ் இட்ஸ் ஆல்
இப்போ எல்லாம் லேப்டாப் பேஸ்ட் ஆகிடுச்சுல்ல. we can do a song in iPad or just எல்லாமே எல்லாம் இதுக்குள்ளே வந்துடுச்சு. From that point of view, that era wanted lot of humans to be involved. Now it's not that. Everything is sampled, everything is pre-stored. We don't have to move around. I don't have to move around my studio to make a song. I can just sit here, I can just call people, they will be there in the Zoom meeting, they can sing from there. உட்காந்துட்டு எனக்கு வேலை முடிக்கலாம். But then it was not possible. If just imagine if someone has to call one musician and get them to studio when the landline was there, what all process that would that be? இன்னைக்கு அவ்வளோ எஃபர்ட்டே இல்லை. ஜஸ்ட் வாட்ஸ்அப், ஐ கேன் மெசேஜ், ஆல் ஜஸ்ட் ஆடியோ மெசேஜ் அண்ட் வில் கம். ஸோ யூனோ the intent is kind of different now. Just meet up the deadline sometimes, or just finish this sometimes. But அந்த மாதிரியான ஒரு போர்ஸில் நானும் தெரியாமல் போயிடுறேன். அது நடந்துடுது. பட் வியர்ப்பாக பார்க்குறது just for that one sound, ஒரு இந்த எக்யூப்மெண்ட்டில் அந்த சவுண்ட் இல்லை. ஓகே, நவ் தே ஹேட் டு ஃபிசிக்கலி டேக் தட் ஃபுல் ஹார்ட்வேர் அண்ட் கெட் இன் ஹார்ட்வேர். எனக்கு அது ஒரு மவுஸ் கிளிக்லேயே பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஹார்ட்வேர் வேணாம், வேறு ஹார்ட்வேர், இட்ஸ் ஆல் இந்த சாஃப்ட்வேர் now. So but they had to physically take it to the studio. They have to spend time for that studio, money for that studio, bring the best people inside. Okay, let's create the best music, the best album னு நினைத்து பண்ணுற அந்த ஃபோர்ஸ், that force is very precious. அதுதான் எப்பவுமே நானும் வியர்ப்பாக பார்க்குறேன். லைக் wow man, what they did, what they knew how to push things. People, we still underestimate our audience, or we still think this is only our audience. Our audience is full on, we have audience. யோசிச்சு பாருங்க, நம்மளோட டேஸ்ட், நம்மளோட லிஸ்னஸ் தானே, நம்மளோட டேஸ்ட்டை அவங்களாம் எவ்வளோ புஷ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டிப்பாக கிராமர்லாம் பிரேக் பண்ணி. ஆமாம் அதெல்லாம் இல்லை, இப்படி இருக்குது கம் எங்கே பார்த்துட்டு. பட் வி ஆக்சுவலி லைக் யுவர் மியூசிக், அந்த ரெஸ்பெக்டும் இருக்குது. ஸோ Beatles was here. Beatles, they were in Varanasi for 2-3 months. Why did they have to across the universe, that whole. உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்குமா? எனக்கு அந்த ஆல்பமே சூப்பர். I love that song. நான் லாஸ்ட் 1 week அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். Nice. Across the universe. See, there is all. அந்த பாட்டு பாடுவீங்களா? பாடுங்க. இல்லை, எனக்கு தெரியலையா? அந்த இது I respect them too much for singing it. But see that the amount of it's very very good, no, very sweet, no, whatever they have tried to push us. They in fact நம்மளோட ஐடியாலஜிஸ், நம்மளோட டெய்லி லைஃப் ஹேபிட்ஸ் எல்லாமே இவங்க புஷ் பண்ணியிருக்காங்க somehow, unknowingly. Correct. To be a good person, to love, or to love ourselves. You don't have to worry about others. எவ்வளோ சாங்ஸில் எவ்வளோ விஷயம் சொல்கிறான். everyone they have their own take for songs. So that 2 or 3 minutes is so precious for that person. நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கலனா கூட, ஈவன் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச 2 பெயர் சொல்லணும்னா இளையராஜா, ஏஆர் ரஹ்மான். massive people. அவங்க எவ்வளோ புஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களே எவ்வளோ புஷ். நான் ஆக்சுவலி 2 days பேக் நான் ராஜா சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். the way he is telling the craving for music, the way he wanted knowledge, way he felt like a child in front of music. He couldn't put in words. அது எனக்கு புரிஞ்சிச்சு. பட் see that the amount of stress, or not stress, the amount of strength they had to carry to go through that. That is like a wow thing. இன்னைக்கு அது இருக்கு. I still try to get people near me. நம்ம சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணலாம். I still try to do that as much as I can. But yeah, I still long for that one thing where I forget everything and just do it. Impact of Ilayaraja in Kerala and Malayalam cinema. Malayalam cinema, one of the major big songs are Raja Sir's only. அதுவே
இப்போ தும்பி வா தும்பக்குடத்தில் ஈஸியஸ்ட் சாங் இப்போ டப்புன்னு வந்தது மோஸ்ட் பாப்புலர். மோஸ்ட் ஏன்னா அது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. சி அதே அது அது அவரோட ஒரு ஏரா ஸ்டோரிஸ், ஒரு ஏராவோட எல்லாரோடையும் ஸ்டோரி ஹி ஹேஸ் போர்ட்ரேட். இல்லை, தட் era was defined by எக்ஸாக்ட்லி him. அதாவது இப்போ சொல்லலாம் இந்த ஆக்சுவலி கரெக்ட், அவ்வளோதான், நமக்கு அது மேலே எதுவும் சொல்ல தெரியல. அவர் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஐ ஆல்வேஸ் தாட் இவ்வளவு சாங் பண்ணாலும் ஒரு பல்லவியில் இருந்து ஒரு சரணத்துக்கு இடையில இருக்கிற ஒரு பிஜி இருக்குல்ல, இன்டர்லூட், தட் இன்டர்லியூட் வில் பி யூனிக் ஃபார் எவ்ரி சாங். எனக்கு கூட தெரியாமல் சிமிலராக வந்துடும். பட் மோஸ்ட் ஆஃப் தட் இட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் we have this 3.5-4 minutes time. Otherwise it's a long song or a lagging song. ஸோ அதனாலே we try to ஸ்குவீஸ் இட். அதாவது பாட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 30 secondsல லிரிக் வந்துடணும், அதர்வைஸ் இட்ஸ் போரிங். தட்ஸ் தி மேண்டேட்ரி திங். ஸோ அந்த இன்ட்ரடியூட்ஸ் எல்லாம் he has just gone out of whatever comfortable he felt. இல்லை, சம்டைம்ஸ் பாட்டை விட இன்டர்லூட் மட்டும் வேற ஜோனில் இருக்கும். அது திருப்பி வந்துடும், பட் திரும்பி பொறுமையாக இங்கே பட் வரும். அதெல்லாம் ஜீனியஸ். அங்கே ஸ்கூல் காலேஜஸ்லலாம் how was the impact of Ilayaraja as you grew up? As I grew up, my parents, நாங்கள் நாகர்கோயிலில் இருந்தனால my parents already knew what Tamil music is. Okay. So that was already there. But I think அங்கே எல்லாம் ஒரு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இளையராஜா தெரியும், கண்டிப்பாக இளையராஜா மியூசிக் தேனும். The way they see, they never saw, I think they never saw him like a composer from Tamil Nadu or anything like that. It was very personal for them also, because அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ்க்கு தான் மியூசிக் வந்திருக்கு. கரெக்ட். லைக் மது சார், சத்யன் சார், இவங்களுக்கெல்லாம் வந்து they already related. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ராஜா சார்லாம் இந்த நம்ம மண்ணோட சாங் இல்லை, மண்ணோட மியூசிக். இட்ஸ் லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் தட் ஹாப்பினஸ் அண்ட் தட் பெயின் அண்ட் தட் லாஃப்டர். பொது இஸ் பொது. ஸோ அதில் ஹீ நோஸ் தட் க்ரக்ஸ், ஹீ கெட்ஸ் தட் க்ரக்ஸ். அதில் அந்த இன்டர்வியூவில் someone was asking like, இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ராகம் தான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு. எனக்கு தெரியாது, நான் பண்ணும்போது இந்த ராகமாக வருது. ஸோ he just letting him go. He is letting him let the song take me. Let it be. Oh, this is it. Okay, this is it. Nice. So he's allowing. But நீங்கள் வளரும்போது A.R. Rahman era started. Wow. ரமன் சாரோட எனக்கு காதல் கேசட்ஸ் எல்லாம் நான் அப்படி நிறைய கேட்டிருக்கேன். நானே நிறைய திருப்பி போட்டு கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ரிமெம்பர் காதலனோட கேசட் இருந்துச்சு. நான் இந்த சக்கப்பழம் இருக்குல்ல, இங்கே பலாப்பழம்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதையெல்லாம் அது சாப்பிட்டுட்டு ஏதோ இந்த கேசட் எடுத்துகிட்டு திருப்பி போட போட்டேன். அந்த ரீலில் அந்த பசை பட்டுடுச்சு. ஸோ தட் ஹோல் டேப் என்டாங்கிள்ட் இன் மை, எனக்கு தான் ஞாபகம். தட் மச் ஐ ஹவ். அது அவரோட ஃபோட்டோ வந்த கேசட் பார்த்தாலே ஐம் லைக் வாவ், ஐ ஹாவ் டு பை திஸ், அப்பா ப்ளீஸ் பை மீ திஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ் ரமன் சார், அவர் சவுண்டே வேறு மாதிரி வந்துடுச்சு. ஹிஸ் ஐடியா ஆஃப் மியூசிக் ஆல்சோ வாஸ், எனக்கு இந்த புத்தம் புது பூமி வேண்டும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது நேற்று இல்லாத மாட்டம், அந்த டைம் பீரியட் வாஸ் கோல்டன் எரா. அது கிழக்கு சீமையிலே, இதுக்கு பொண்டாட்டி என்ன, அது அவர் ஃபோக்குக்கும் அப்படி இதுக்கும் அப்படி. he has he created a world where we can get in. காதல் தேசம் பாட்டு இன்னைக்கு கூட நான் சொல்லுவேங்க. அந்த கல்லூரி சாலை, அதுக்கு நடுவில் ரேப் இருக்கும். ஆமாம், அதுக்கு நடுவில் ரேப் வரும். நடுவில் ரேப் வரும். ஆமாம். இப்போ வர பாட்டை விட அது இப்போ மாடர்னாக இருக்கு, வெரி மாடர்னாக இருக்கு. லைக் சவுண்ட்ஸாக நான் சொல்கிறேன் நான். வெரி ட்ரூ. அது நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ வர ஒரு மாடர்ன் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய யூத்ஃபுல் சாங்கையும் காதல் தேசம் பாட்டையும் வச்சா கம்பீட் பண்ண முடியும். கரெக்டா? இன்னும் சண்டைக்கு நிற்கலாம், நம்ம நிற்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. காதல் தேசம் ஏன்னா ரமன் சார் அதில் கூட பாருங்களேன், அது இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் மெலடி. உலகத்தை உருவாக்கினாள் பெண், உலகத்தை உருவாக்கினாள் பெண், மனிதரை. எஸ், சமயம் அப்படியே பொறுமையாக பில்ட் ஆகி வேற ஜோனுக்கு போகுது. ஆமாம், போய் ஸ்லோவாக வரும். he created a world.
அப்படியே ஒரு கேட், புதிய ஒரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லை ரமன் சார். அது இந்த டூவெட் சாங்கு, எனக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் நான் அவர் ரொம்ப ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணாத மூவி சாங்ஸ் கூட நான் கேட்டிருக்கேன். இந்த உதயா நிறைய அந்த சாங்ல அந்த சின்ன சிரிப்பு போதுமே செல்ல நண்பனே, அந்த சாங் எனக்கு இங்கே பர்ஃபார்ம் பண்ணிச்சா எனக்கு கரெக்டாக தெரியல. இல்லை ஃபார் மீ இட் வாஸ் லைக் அது காதல் வைரஸ். வாவ் மேன், வாட் ஆன் ஆல்பம். அதில் ஒரு ஜாஸ் பாட்டு இருக்கும். லிரிக் மறந்துச்சுங்க. அடடா என்பா, ஐயோ ஐயோ என்னங்க சங்கீதம் என்னங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. இங்கே எனக்கு பால் நிலா நிலா அந்த மாதிரி ஏதோ தான். பால் நிலா தரும் மொழி இவள் முகம், தேன் பலா தரும் சுவை இவள் மொழி தமிழ்தானோ. சம பாட்டு. ஐ லவ் தட் சாங். அது பார்த்தாலே பரவசம். அது எனக்கு இந்த பாட்டு இருக்குல்ல, நீ ஒரே ஒரு தரம் பிறந்தவள், அவன் படைப்பினில் மிகச் சிறந்தவள். ஓஹோஹோ, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரிஞ்சு ஒரு ஜாஸ் பாட்டு இது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அது வரும்ல, சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். இருக்கு அது ஹெவி ஜாஸ் நல்லா இருக்கும். அது இருவரில் அந்த இது ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி கரெக்ட் அங்கேயே இருக்கு. சரியான ப்ராப்பர் ஜாஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இருவர் சாங்ஸ் நல்லது அந்த டைம் பீரியட். மேசிவ். காதல் வைரஸோட ஃபர்ஸ்ட் பாட்டு அட்டகாசமான பாட்டு. வாவ், என்ன என்ன ஆச்சு எனக்கு புதுசா ஒரு. எனக்கு வசுந்தரா தாஸ் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு அந்த அந்த சாங் நல்லா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் ஷக்கலக்க பேபி அதெல்லாம் அந்த டைம் தானே. ஆமாம், அதுக்கப்புறம் தான் முதல்வன் தான் ஷக்கலக்க பேபி. எஸ், அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட அப்போ பார்த்தா இப்போ இந்த பால் நிலா தரும் அந்த பாட்டு, ஷக்கலக்க பேபி, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எம்டிவியினுடைய இம்பேக்ட் நான் நினைக்கிறேன். மியூசிக் வீடியோஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வீடியோஸ் மாதிரி இருக்கும். கரெக்ட். வழக்கமாக தமிழ் படத்தில் வர பாட்டு மாதிரி இருக்காது, மியூசிக் வீடியோஸ் மாதிரி இருக்கும். இப்போ காதல் வைரஸோட ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குல்ல, அப்போ என்ன ஆச்சு உனக்கு புதுசா இந்த பார்வை எதுக்கு, நீ இப்படி இல்லை இன்றப்படி நல்லவனானாய் ஆனாய். அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா அது மியூசிக் வீடியோ மாதிரி இருக்கும். கரெக்ட். ரொம்ப ஆமாம், கொஞ்சம் அவுட் கோயிங் விமன் கோயிங் அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் லைஃப். இப்போ ஷக்கலக்க பேபி வந்து மியூசிக் வீடியோ மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கும், அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். கரெக்ட், புரியுது. ஸோ எம்டிவி இம்பேக்ட்னு நினைக்கிறேன். அது வாய்ப்பு இருக்குது. பாப் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. அப்போ பாப் மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் சீனே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது. கொலோனியல் கசின்ஸ், தலேர் மெஹந்தி. எக்ஸாக்ட்லி. கெனிஜி கண்டிப்பாக எவ்ரிவேர். பாப் ஷாலினி வந்தாங்க கொஞ்சம். பாப் ஷாலினி. நான் ஒரு மாடர்ன் பொண்ணு, அதானே மாடர்ன் பொண்ணு. மாடர்ன் பொண்ணு ஆல்பம் வந்துச்சு இல்லை மால்குடி சுபா. கரெக்ட், மால்குடி சுபா கேம். வாழ்பாறை வட்டப்பாறை, அது கரெக்ட். அதுக்கப்புறம் சங்கர் மோதன் சார் வந்தாங்க. சங்கரேஷன்ஸ் ஓட ஏரா வாஸ் தேர். யாரு? பிரெத்லெஸ்னு ஒரு சாங். பிரெத்லெஸ், கரெக்ட். அது சொன்னது இது ஒரு ஹிந்தி சாங். that was like a one breath song that time. Made in India, Alisha. கரெக்ட். சுக்பீர். மேட் இன் இந்தியா வீடியோ எனக்கு ஞாபகம் இருக்கு. மிலின் சோமன் போட்டியிலேருந்து இங்கே மலரேன்னு ஒன்று பண்ணாங்க இங்கே தமிழில். 4 ஆர்டிஸ்ட் சேர்ந்து அதெல்லாம் பென்னி எல்லாம் இருந்தாங்க. கரெக்ட். பிரவீன் மணி மியூசிக். கரெக்ட். குட் டைம்ஸ், வெரி குட் டைம்ஸ். பயங்கர பாசிட்டிவ் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ். தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம். எஸ். தேங்க்யூ ஸோ மச். வாக்கிங் தட் பாத் அகெயின் ஃபார் அ வைல். தேங்க்யூ ஸோ மச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆர்ட்டையும் ஹார்ட்டையும் கிரேவ் பண்ணுற மாதிரி இன்னொரு மேட் கிரேசி டீம் நீங்கள் சந்திப்பீங்க, சீக்கிரமாக சந்திக்கணும். எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ வெரி மச். அப்படியே இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.